வணக்கம் நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். என்னவென்று சொல்லி விமர்சிப்பது, என்னவென்று சொல்லி இதை ஒரு கருத்தை பதிவு செய்வது மிகப்பெரிய ஒரு மக்களுடைய எழுச்சியா, மௌனத்தின் புரட்சியா, இது என்னவென்று வர்ணிப்பது என்று தெரிய முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த அரசியல் விற்பனர்களும் நாடு முழுக்க அதிர்ந்து வியந்து விதந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான ஒரு தேர்தல் முடிவது? ஒட்டுமொத்தமாக டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 70 தொகுதிகள் இருக்க அதில் 67 தொகுதிகளை தங்களுடைய சின்னமான துடைப்பத்தை கொண்டு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளே இல்லாத அளவுக்கு பெருக்கி துடைத்து விட்டது ஆம் ஆத்மி கட்சி. 3 தொகுதிகளில் பாஜக வென்றிருக்கிறது. 2014 பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்பட்டதோ அதற்கு சற்றும் தலைக்காத மிகப்பெரிய பின்னடைவை டெல்லி சட்டமன்ற தேர்தல் தந்திருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி சாமானிய மனிதர்களுடைய கட்சி என்று பெயரிலே கொண்டிருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களுடைய புரட்சி தமிழகம் என்று நாடு முழுக்க பல்வேறு பகுதியிலிருந்து தங்களுடைய தேர்தல் பணிகளை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அவருடைய அந்த அணியுடைய வெற்றிக்காக ஒவ்வொரு சாமானியனும் செய்ததனுடைய விளைவு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது காங்கிரசுக்கு மாற்றாக பாஜக, பாஜகவுக்கு மாற்றாக காங்கிரஸ் என்பதை தாண்டி 2 கட்சிகளுக்கு மாற்றாக வேறு ஒரு கட்சி வேண்டும், சுமாரானது சரியானது என்பதை தாண்டி சிறந்தது என்பதை ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை தேர்ந்தெடுக்கிறார்களா? அதனுடைய விளைவுதான் இது போன்ற புதிய முயற்சிகளா? இந்த முயற்சி, இந்த வெற்றி ஒரு மாநிலத்தில் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய விஷயமா அல்லது நாடு முழுக்க விரிந்து பறந்து செல்லக்கூடிய விஷயமா? இது நிரந்தரமான ஒரு வெற்றியா அல்லது நீர்க்குமிழி போன்ற தற்காலிகமான விஷயமா? பல்வேறு கேள்விகளை இந்த வெற்றி எழுப்பியிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சாமானியனுடைய அடையாளமாக இருக்கிறதா அல்லது ஒவ்வொரு கட்சியிலும் சித்தாந்தங்களை தாண்டி ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தியது போல் இந்த ஆம் ஆத்மி கட்சியிலும் சித்தாந்தங்கள் பின்னுக்கு போய் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தனி மனிதர் முன்னுக்கு நிற்கிறாரா? பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. வாருங்கள் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கோபண்ணா அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். இவர்கள் மட்டுமல்லாமல் பாஜகவை சேர்ந்த தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஜி.சி. சேகர் ஆரம்பிக்க ஒரு முறை ஒரு பார்வையாளரா, நிச்சயமா நாடு முழுக்க நடந்த ஊடகங்கள்ல கருத்து கணிப்புல எல்லா கருத்து கணிப்புமே ஒரு விஷயம் சொல்லிச்சு, ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடிக்க போகுது. எந்த ஒரு கருத்து கணிப்பும் மாற்றி சொல்ல. எல்லாருக்குமே ஒரு இவ்வளவு திடமான ஒரு கான்கிரீட்டான கருத்து கணிப்பு வரும்போது ஒரு தெளிவான பார்வை இருக்கும். ஆனால் 70க்கு 67 என்பது என்னுடைய பார்வையில் ஆம் ஆத்மி கட்சியே யூகித்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. இந்த வெற்றிக்கான அடிப்படை காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணம் ஒண்ணு வந்து பிஜேபி காங்கிரஸ் இது ரெண்டுக்கும் ஒரு மாற்று கட்சி, ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் மக்களுக்கு முன்னாடி கொடுக்கும்போது அதை அவங்க எடுத்துக்கிறதுல தயக்கம் காட்டல. அது ஒரு பெரிய விஷயம். இன்னொரு பெரிய விஷயம் த டோட்டல் வீக்கனிங் ஆஃப் காங்கிரஸ். ஏன்னா இப்போ 2013 பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 24% வந்திருக்கு ஓட்டு. அவங்க 8 சீட் வின் பண்ணாங்கல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 9%. அந்த அந்த மிச்சம் இருக்கிற அந்த 15% எங்க போயிருக்குன்னா எல்லாம் அப்படியே ஆம் ஆத்மி டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. சோ அது நீங்க சொல்ல சரியா பதிவு செய்த 2013 சட்டசபை தேர்தலில் 24.6% காங்கிரஸ் வாங்கிச்சு. 2014 பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து ஓட் ஷேர் மட்டும் பார்த்தோம்னா 15.22% வருது. இப்போ வந்து இந்த சட்டசபை தேர்தலில் வெறும் 9.7% தான் காங்கிரஸ் பெரியா இருக்கு. அதான் அப்படியே காங்கிரஸ் வீக் ஆயிட்டே வருது. அந்த காங்கிரஸ் இருக்கிற ஸ்பேஸ் வந்து அப்பவே அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. முதல்ல ஆம் ஆத்மிங்கிற அந்த வேர்டு, அந்த யூசேஜ் வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் அவங்க ஹைஜாக் பண்ணாங்க. அப்புறம் அந்த காந்திக்குள்ள அதையும் அவங்க ஹைஜாக் பண்ணாங்க காங்கிரஸ் கிட்ட இருந்து. இப்ப காங்கிரஸோட ஓட்டையும் அவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இதுதான் ஆம் ஆத்மி கட்சியோட வெற்றிக்கு காரணம். இல்லை திரு கோபண்ணா, திரு சேகர் சொன்னது போல உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சித்தாந்தம், உங்களுடைய குல்லா, இன்று உங்களுடைய ஓட்டு அத்தனையுமே வந்து அபகரித்து விட்டது ஆம் ஆத்மின்னு சொல்றாங்க. அப்ப நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காந்தியின் எளிமை, நேர்மை போன்ற சித்தாந்தங்கள் உங்களை விட மிகச் சிறப்பாக வேறொரு செய்வார்கள் என்று மக்கள் நம்பிவிட்டார்கள். இல்ல, அதாவது 1998 2013 வரைக்கும் 15 ஆண்டு காலம் ஷீலா தீட்சித் அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். 3 தேர்தல்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 15 ஆண்டு கால ஷீலா தீட்சித் ஆட்சி. மக்கள் வந்து இந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் தான் 2013 தேர்தலில் பாஜக வந்து அன்றைக்கு 28 இடங்கள், ஆம் ஆத்மி பாஜக 32 இடங்கள், ஆம் ஆத்மி 28, நாங்கள் 8 வந்தோம். அந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மை இல்லை. ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களா ஆதரவு கொடுத்த அடிப்படையில் ஆதரித்தோம். அந்த ஆட்சி 49 நாள்ல வந்து ஆட்சி முடிவுக்கு வந்தது.
அதற்கு பிறகு இன்னைக்கு இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கு. இடையில நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2014 கிட்டத்தட்ட 60 தொகுதிகளில் பாஜக சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மை பெற்றது. ஆம் ஆத்மி 10 தொகுதிகளில் பெற்றது. காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியிலும் பெரும்பான்மை பெறல. ஆக எங்கள் தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்டது தேர்தலுக்கு முன்பாகவே. எப்படி தமிழ்நாட்டில் 2014 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் தோற்கடிக்கப்படுவோம் என்கிற ஒரு முடிவு தெரிந்த பிறகு நாங்கள் போட்டியிட்டு தோற்றோம். அதே போல டெல்லியிலும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது தெரியும். தமிழ்நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அடித்தளம் கிடையாது. 67 பிறகு பெரிய அடித்தளம் இல்ல. டெல்லியில நீங்களே சொன்னது போல நேற்று வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க. இருந்தாலும் கூட போன தேர்தல் ஒரு வருஷம் நடந்த தேர்தலில் 8 தொகுதிகளை உங்களால் கைப்பற்ற முடிந்தது. இவ்வளவு பெரிய தோல்வி வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. குறைந்தபட்சம் 8-10 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் தீர்ப்பு எப்படி இருக்குன்னா, இந்த தீர்ப்பு எப்படின்னா, வகுப்புவாத பாஜக மத்தியிலே ஆட்சி செய்கிற பாஜக ஆட்சி மீது, இந்த 8 மாத ஆட்சி மீது ஒரு கடுமையான ஒரு கோபம், மோடி அலை தடுத்து நிறுத்தப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வி பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டது குறித்தும் நாங்கள் வருந்துகிறோம். ஆம் ஆத்மி இன்றைக்கு பாஜக தோற்கடிக்கப்பட்டு ஆம் ஆத்மி இன்றைக்கு வெற்றி பெற்றது குறித்து நாங்கள் எந்த வகையிலும் வகுப்புவாத சக்தி வெற்றி பெறக்கூடாது என்கிற அடிப்படையில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறது. அதையும் நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா, நாங்க இவ்வளவு மோசமா தோற்றதை பத்தி கவலை இல்ல, பாஜகவும் தோற்றது இல்ல. அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன தகவல். ஒரு நண்பர் பகிர்ந்துட்டாரு, இந்த தேர்தல் தான் வின் வின் ஃபார் ஆல், எல்லாருக்குமே மகிழ்ச்சி. என்ன ஆம் ஆத்மி தாங்க ஜெயிச்சதுல மகிழ்ச்சி, காங்கிரஸ் இல்லாத இந்துஸ்தானம் சொல்லிட்டு இருந்தனால பாஜகவுக்கு மகிழ்ச்சி, பாஜக தோற்றனால காங்கிரஸ் மகிழ்ச்சி, எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். எங்களுடைய வாக்கு வங்கி 25% என்றது 15% இன்றைக்கு ஆம் ஆத்மிக்கு விழுந்திருக்குன்னா, அந்த வாக்கு வங்கி மாறிய காரணத்தினால்தான் பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்கு வங்கி எங்களுக்கு வந்திருந்தா பாஜக தனி கட்சி மெஜாரிட்டியாக வந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்துகிற வகையில் மிக மிக புத்திசாலித்தனமாக டெல்லி வாக்காளர்கள் எந்த நிலையிலும் 8 மாத பாஜகவுக்கு மரணடி கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த வகையில ஆம் ஆத்மி இனிமே 49 நாள் மாதிரி ஒரு அற்ப ஆயுள் ஆட்சியாக இருந்தது. அந்த 49 நாட்கள் மாதிரி ஒரு நிலையான ஆட்சி. என்னுடைய சந்தேகம், நீங்க சொன்னதுல இருந்து ஒரு சந்தேகம் எப்படி வந்தது அப்படின்னா, உங்களுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. இதுல இன்னொரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி இருக்குது. பாஜகவுடைய வாக்கு வங்கி ஒரு போட்டு கூட சரியில்லை. 2013 சட்டமன்ற தேர்தல் அவங்க என்ன வாக்கு வாங்கியிருந்தாங்களோ அதே அளவு 2017 சட்டமன்றத்தில் வாங்கியிருக்காங்க. வாக்கு வங்கியில 1% கூட குறையல. அப்ப பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் அவர்களுக்கே வாக்களித்தார்கள், காங்கிரசுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை வாக்களிக்க மறுத்தல. அந்த வாக்கு காங்கிரசுக்கு அளித்தால் பாஜக வெற்றி பெறும். பாஜக வெற்றி பெறக்கூடாது. அதற்கு ஒரே தீர்வு ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எங்கள் வாக்காளர்கள். எப்படின்னா, ஆம் ஆத்மியுடைய வாக்கு வங்கி என்ன, முஸ்லீம்கள், தலித்துகள், ஷெட்யூல் டிரைப், இது போன்ற சிறுபான்மை மக்கள் எல்லாம் காங்கிரசுக்கு பாரம்பரியமாக வாக்களித்த மக்கள். பாஜக இந்த இதுல ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, காங்கிரசால் பாஜகவை வெல்ல முடியாது, அதை வெல்லுவதற்கு ஒரே ஆல்டர்னேட் என்று ஆம் ஆத்மிக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கு. அதுக்கான நீங்க சொன்ன அவங்க சாமானிய 15 வருஷம் நாங்க ஆட்சி நடத்திட்டோம். இருக்க முடியாது. அவங்க சாமானியர்களா பாக்குறாங்க. நீங்க அவர்களை தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, சிறுபான்மை சொல்லிட்டு அதுக்குள்ள நீங்க 1008 விஷயங்கள் கொண்டு அவங்க ஒரே வார்த்தை ஆம் ஆத்மி காமன் கூடுவாங்க. அதாவது அப்படி எல்லாம் கிடையாது. அவர்கள் எல்லா சோசியல் குரூப்பையும் ஆதரவை திரட்டுவதற்கு ஆம் ஆத்மி சிஸ்டமேட்டிக்காக பணியாற்றி இருக்கிறார்கள். ஆதரவை திரட்டி இருக்கலாம். அந்த ஆதரவு இல்லாமல் அவங்க வெற்றி பெறல. நான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த திரு ஜாகிர் ஹுசேன் கேட்க விரும்புறேன். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி அப்படின்னு பதிவு செய்யறதுல எந்த தயக்கமும் இருக்க முடியாது. நிச்சயமா இது ஒரு ரெக்கார்டுகளுக்கெல்லாம் ரெக்கார்டு பிரேக் ஆன ஒரு ரெக்கார்டு, இது மாற்று கருத்துல. ஆனால் எந்த ஊழலை ஒழிப்போம் என்று நீங்கள் சொன்னீர்களோ, எந்த காங்கிரஸ் கட்சியை வேறொருப்போம் என்று நீங்க சொன்னீர்களோ, அதே காங்கிரஸ் கட்சியோடு நீங்கள் 2013 உடனடியாக தேர்தல் முடிந்த கையோடு கூட்டணி வைத்தீர்கள். உங்களுடைய நம்பகத்தன்மை அங்கேயே கேள்விக்குள்ளானது. திரு கோபண்ணா சொன்னது போல காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாகவோ ஆம் ஆத்மி கட்சி மீது நம்பிக்கையோ இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்கள் மீது வந்திருக்கிறோம். இது மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையா, பாஜக மீது வைத்த அவநம்பிக்கையா? நான் பாஜக மேல வச்ச அவநம்பிக்கைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நாங்க அவங்களுடைய வாக்கு சிதறல. ஆமா, சிதறல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க எடுத்த உடனே ஜெயிச்ச உடனே போய் நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லல.
எவ்வளவு 2 பேரும் சொன்னாங்க, நாங்க அதாவது கண்டிஷன் இல்லாம உங்களுக்கு ஆதரவு தரோம், நீங்க ஆட்சி அமைச்சீங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஏத்துக்கிடவே இல்லை. அதுக்கு நாங்க எழுதி கேட்டோம். அவங்க எழுதி தரல, ஆனால் சரி நீங்க இல்ல எழுதி கேட்டோம். அவங்க எழுதி தரல, ஆனால் நீங்க சரி நீங்க. பாஜக அதை பத்தி கண்டுக்கவே இல்லை எங்களுடைய கண்டிஷன்ஸ். நீங்க சொன்ன கண்டிஷன் 2 கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி எழுதி தந்து எங்களுக்கு ஆதரவு தருவோம் சொல்லி இந்த கண்டிஷன் ஏற்று எழுதி தந்தால் நாங்கள் ஆதரவு ஏற்க தயார் சொன்னீங்க. அவங்க எழுதி தர முடியாது, நாங்க சரி ஆதரவு தாங்க. இல்ல 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 காங்கிரஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சில விஷயங்களை எழுதி தர முடியாது நாங்க. ஆனா இல்ல எழுதி தரல, ஆனா நாங்க நீங்க சொன்ன எல்லா கண்டிஷனையும் ஏத்துக்கிறோம், ஒரு சில விஷயங்களை தவிர. அதுக்கப்புறம் தான் நாங்க மக்கள்கிட்ட கேட்டுதான் அந்த ஆட்சி அமைச்சோம். அதனாலதான் 49 நாள் ஆட்சி, அதாவது பதவி ஒரு பெரிய விஷயம் மக்கள்கிட்ட கேட்டா தூக்கி எறிஞ்சீங்க. கண்டிப்பா இல்ல மக்கள்கிட்ட கேட்டு தூக்கி எறியல, அதை தவறுன்னு ஒத்துக்கிட்டாரு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால். நம்ம தவறுன்னு ஒத்துக்கிறதுல எப்பவுமே தயக்கம் காட்டுறது இல்ல. அதனாலதான் இப்போ ஒரு மாபெரும் மகத்தான வெற்றியை, அதாவது நமக்கு ஜாதி மதத்துக்கு எதிரான ஒரு பெரிய வெற்றியை, ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்திருக்காங்கன்னு நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இது ஒரு மகத்தான நாள், இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மகத்தான நாள். தீர்ப்பு ஒரு வரலாற்று தீர்ப்புங்கிறது நான் 100 முறை பதிவு செய்ய தயாரா இருக்கேன். ஆனால் அதை ஏற்பதற்கான முழு தகுதி படைத்ததாக ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறதா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. நீங்கள் எந்தெந்த வாக்குறுதியை கொடுத்தீர்களோ அந்தந்த வாக்குறுதியை 49 நாளுக்குள்ள நீங்களே மீறினீங்க உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த கேள்வி. காங்கிரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தீர்கள், காங்கிரஸோடு கூட்டணி வைத்தீர்கள், எழுதி தர வேண்டும் சொன்னீங்க, எழுதி தரல, பரவாயில்ல சொல்லி ஆதரவு வாங்க. இல்ல அதை தவறுன்னு ஒத்துக்கிட்டு தான் இப்ப மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டிருக்கோம். மக்கள் மகத்தான வெற்றி கொடுத்திருக்காங்க. திருப்பி நிச்சயமா அந்த தவறு ஒரு காலமும் செய்ய மாட்டேன். நீங்க ஆட்சியை விட்டு விலகினது நீங்க சொல்றீங்க, செய்ய மாட்டோம். அதற்கு பிறகு கூட மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு மாற்று சக்தியா உங்களை பார்க்க முடியுமாங்கிற சந்தேகம் ஏன் எழுப்புது அப்படின்னா, காங்கிரஸோட ஆதரவு ஒரு முதல் பிரச்சனை, எழுதி தர மாட்டேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஆதரவு வாங்கினது 2வது பிரச்சனை. நாங்கள் அரசு பங்களாவை ஆக்கிரமிக்க மாட்டோம், அரசு பங்களாவில் நாங்கள் குடி போக மாட்டோம் சொன்னீங்க, அரசு பங்களாவில் குடி போவீங்க 3வது பிரச்சனை. பார்லிமெண்ட் அசம்பிளில எந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது, அதற்கு கவர்னருடைய ஒப்புதல் ஏற்கனவே இல்லன்னு தெரிஞ்சுட்டு வீம்புக்கு நீங்க அதை கொண்டு வந்து சொன்னீங்க. இல்ல நடு ரோட்ல நின்று முதலமைச்சரா இருந்தவர் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி மற்றவங்க பண்ற மாதிரி நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. எதுக்கெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணீங்களோ அதையெல்லாம் நீங்களே செஞ்சீங்க. அப்போ ஒரு முழுமையான கைதேர்ந்த அரசியல்வாதிகளாக ஆம் ஆத்மிகள் மாறி. நாங்க இவங்க மாதிரி கைதேர்ந்த அரசியல்வாதிகள் இல்ல, நாங்க புதுசுதான். எங்களுடைய ஒரே நோக்கமே ஊழலை ஒழிக்கணும், சாமானிய மக்களுக்கு நலன் கிடைக்கணுங்கிறது தானே தவிர எங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அதனால ஏற்பட்டக்கூடிய ஒரு சில தவறுகள் இருக்கலாம். நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரி ஒரு தவறு ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா கடந்த 7 மாசமா மோடி அவர்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அதனாலதான் மக்கள் மனம் மாறி முழு ஓட்டையும் ஆம் ஆத்மிக்கு கொடுத்திருக்காங்க. முழு ஓட்டையும் ஆம் ஆத்மி கட்சி கொடுத்ததற்கான காரணம் மோடி அரசு மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய அவநம்பிக்கை வெளிப்பாடு அப்படிங்கிறது ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி சொல்கிறது. டெல்லியில பாஜகவுக்கு ஓட்டு இழப்பு ஏற்படவில்லை என்று ஒரு தரப்பு சொல்கிறது. இன்னொரு தரப்புல இதற்கு முன்னாடி நடந்த 6 மாநில தேர்தல்களில் எல்லாத்தையும் பாஜக ஜெயிச்சது, அதெல்லாம் பாஜக ஆதரவான விஷயமா என்ற கேள்வி இருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி, பாஜகவை இதை சொல்கிறது நரேந்திர மோடியுடைய தோல்வி அல்ல, கிரண் பேடியுடைய தோல்வி என்று பாஜகவே பழியை வேறொரு மீது போடப்படுகிறது. மக்கள் போட முயற்சிக்கிறது. மக்களுடைய இந்த தீர்ப்புக்கான பின்னணி என்ன, காரணம் என்ன? டெல்லி தேர்தல் முடிவுகள் நிரந்தரமா நீர்க்குமிழியா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடைய தேசிய செயலாளர் திரு ராஜாட்ட நான் கேட்க விரும்புறேன். நம்ம பார்த்தோம் விவாதத்தில் ஒரு கடுமையான விஷயம், இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்த விஷயம் என்னன்னா, பாஜக முதல்வர் திடீரென்று கிரண் பேடியை உள்ளே கட்சியில சேர்த்து 4வது நாளே அவர்களை முதல்வர் வேட்பாளர் அறிவித்து ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளரை கொண்டு வந்தது. நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்யும் போது அயன் லேடி, இரும்பு மனுஷி, இந்த ஒட்டுமொத்த டெல்லியை கடுமையாக மாற்றி அமைப்பார், இங்கே பணி செய்தவர், இந்த மண்ணின் மகள் என்று கடுமையான பிரச்சாரம் செய்தார். இன்று மோடி மேஜிக் அப்படிங்கிற வார்த்தை மீது கேள்வி எழுமோ என்ற சந்தேகத்தில் மோடியுடைய தோல்வி அல்ல, அந்த லேடியா இருக்கக்கூடிய கிரண் பேடியுடைய தோல்வி என்று உடனடியாக பழி சுமையை கைமாற்றிவிட பார்க்கிறதா பாஜக? திரு ராஜா. அதாவது தேர்தலிலே வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சிக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு நிகழ்வு நடந்த பிறகு தங்கள் மனதிற்கு தோன்றியவற்றையெல்லாம் காரணமாக பலரும் சொல்ல முடியும். 4-5 அடிப்படையான விஷயங்களை இங்கே நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதல்ல, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஓட்டு அல்ல. அப்படி இருக்கும் பொழுது கிரண்பேடிக்கு எதிரான ஓட்டுன்னு பேசுறதுக்கும் வேலை இல்லை. ஏனென்றால் பிஜேபியினுடைய சப்போர்ட் பேஸ் அது இட் இஸ் இன்டாக்ட். எங்களுடைய 2013 பிஜேபி வாங்கிய 13% ஓட்டு அப்படியே இருக்கு. ஆனால் ஏன் தோற்று போனது? பிஜேபிக்கு எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒரே கட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் கூட ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்குறுதிகளை நம்பி
அந்த மாதிரியாக பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் ஒன்றா வந்திருக்கோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அருமை நண்பர் கோபண்ணா அவர்களுடைய பேச்சை கேட்ட பிறகு காங்கிரஸ் கட்சி 70 பேரை நிறுத்தி அவர்களுக்கு கட்சியே துரோகம் செய்து வாக்குகளை ஆம் ஆத்மிக்கு மாத்தி இருக்கோ, இனிமே காங்கிரஸ் கட்சியில யாரும் நம்பி கூட வேட்பாளராக கூட நிற்க முடியாது என்கின்ற ஒரு உண்மையை கோபண்ணா அவர்கள் இங்கே எடுத்து வைத்திருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஏனென்று அது மட்டுமல்ல, டெல்லி எப்பவுமே பிஜேபிக்கு ஜனசங்க காலத்திலிருந்தே ஒரு டிஃபிகல்ட் டெரைன். ஏன்னா இதுவரை டெல்லியில ஜனசங்கம் இருந்த பொழுது 67, ஜனதாவா 77, அதற்கு பிறகு 93 தான் நாங்க டெல்லியில ஆட்சிக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து கடந்த 16 ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சியில இல்ல. ஆகவே இது எங்களுக்கு ஒரு கடினமான ஒரு பகுதி தான். ஆனால் பாராளுமன்றம் என்று வரும்பொழுது யார் பிரதமராக வர வேண்டும் என்று எண்ணி மக்கள் வாக்குகளை மாற்றி அளிப்பதையும் பார்த்திருக்கோம். உதாரணமா 98 பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் தோல்வியுற்றது சட்டமன்ற தேர்தலில். ஆனா 99 பாராளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளிலுமே பிஜேபி வெற்றி பெற்றது. ஆகவே மக்கள் சட்டமன்றத்திற்கென்று ஒரு மாதிரியாகவும் பாராளுமன்றத்திற்கென்று இன்னொரு மாதிரியாகவும் வாக்களிக்கிறார்கள் என்பதையும் இதுக்கு முன்னாடி நாம பார்த்திருக்கோம். அதனால இது ஏதோ மோடி அரசாங்கத்திற்கு 8 மாத கால அரசாங்கத்திற்கு இது ஒரு பெரிய ரெஃபரண்டம், இது பேசுறமே. 30 நாளைக்கு முன்னாடி ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சு பிரதமர் நரேந்திர மோடியே கூட பிரச்சாரத்தின் போது ஒட்டுமொத்த நாடும் டெல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. டெல்லியுடைய வெற்றி எங்களுக்கு கிடைத்தால்தான் ஒட்டுமொத்த நாட்டுடைய வெற்றி, தலைநகரத்துடைய வெற்றி கிடைத்தால்தான் ஒட்டுமொத்த நாட்டுடைய வெற்றி உங்களுக்கு கிடைத்ததாக அர்த்தம் என்று மோடியே சொன்னார். நீங்கள் பல இடங்களில் உங்களுடைய கட்சியை சேர்ந்து சொன்னாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த வெற்றி கிடைத்தால்தான் மோடியுடைய கவர்மெண்ட் கிடைச்ச ரெஃபரண்டமா இருக்கும் பல தலைவர்கள் பலமுறை பேசினார்கள். இன்று அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, டெல்லி எப்பயுமே எங்களுக்கு ஒரு டஃப் டெரைனா தான் இருந்திருக்கு, நீங்க வேற ஒரு தத்துவம் சொல்கிறீர்கள். இல்ல பாண்டே, தயவு பண்ணி பேச விடுங்க. நீங்க ஒரு பெரிய கெட்ட வழக்கமா போச்சு. பிஜேபி எல்லாரும் கேள்வி கேட்கறதும் அப்புறம் எங்களை பேச விடாம பண்றதும். உங்களை விட அதிகமான கேட்டேன்னு நீங்க ரிப்பீட் போகும்போது பாருங்க தயவுசெய்து. இல்ல தயவு பண்ணி நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல விட்ட பிறகு அடுத்த கேள்வி கேட்டா நியாயம். சரி, டெல்லியில வெற்றி பெறணும் என்று ஒரு மாணவன் பரீட்சை எழுதும்பொழுது 100 மார்க் வாங்கணும்னு எய்ம் பண்ணி தான் எழுதுவான். ஆனா ரிசல்ட் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கின்ற ரிசல்ட்டை நாம அனலைஸ் பண்ணும் பொழுது காங்கிரஸ் வாக்குகளும் எஸ்பி, பிஎஸ்பி, ஜேடியு போன்ற கட்சிகள் இதற்கு முன்பாக பெற்ற அனைத்து வாக்குகளும் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு விழுந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரே ஒரு காஸ் ஃபார் கன்சர்ன், நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எங்களுடைய பேசிக் ஓட்டுல சரிவில்லைனாலும் கூட இன்னும் அதிகமான மக்களை எங்களுக்கு ஆதரவாளர்களாக கொண்டு வருவதற்கான முயற்சி செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்னு நாங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதுல எனக்கு 2வது கருத்து இல்ல. ஏனென்றால் 84 வெறும் 2 பார்லிமெண்ட் சீட்டுல ஜெயிச்சப்ப திரு கிருஷ்ணதாஸ் சர்மா கமிட்டி போட்டு அதற்காக சித்தாந்த ரீதியாக ஆர்கனைசேஷனல் ரீதியா என்ன செய்யணுங்கிறதுக்கு ஆய்வு நடத்தி மாற்றுகளை ஏற்கொண்ட காரணத்தினால்தான் 89ல எங்களுக்கு 86 சீட்டு. ஆகவே இந்த ஒரு ஆங்கிள் பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அமைப்பு ரீதியாக இதை பற்றி ஆய்வு நடத்த வேண்டும், மாற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் இது ஏதோ இப்பொழுதுதான் நடந்திருக்கிறது, இனிமேல் இது தேசிய அளவுக்கான ட்ரெண்ட்னு பேசுறதையும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் இல்லை. ஏனென்றால் மற்ற சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்ச போதெல்லாம் மோடியுடைய ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று பெருமை பேசினீர்கள். இப்ப ஒரு தோல்வி வரும்போது இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு டிட்டாச் பண்றீங்க. இல்ல நீங்க பாருங்க, அதாவது 67ல இல்ல கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேங்க. நீங்க யார் பேசும்பொழுதும் நான் இடைமறிக்கவே இல்லை, நான் அமைதியா இருந்தேன். அதாவது 67ல டெல்லியில பாரதிய ஜனசங்கம் வெற்றி பெற்றது. அப்ப உடனே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனசங்கம் ஆட்சி அமைக்குமான்னு யாரும் எந்த ஊடகமும் விவாதிக்கல. அதே மாதிரியா தமிழ்நாட்டில் திரு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரா வந்தார். அடுத்த பிரதமர் அண்ணாதுரை வருவாரான்னு பேசல. ஆனா கடந்த 2 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி இருப்பதை வைத்துக் கொண்டு பிரைம் மினிஸ்டரா கெஜ்ரிவால் வருவாரா, ஒப்பீனியன் போலலாம் அது ஒண்ணு கேட்டு பார்ப்போம் அப்படிங்கறது மாதிரியா ஊடகங்கள் ஏன் இப்படி ஒரு பறக்காவட்டி மாதிரியா ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை இது இஸ் இட் நேஷனல் ட்ரெண்ட்? 67 எப்படி ஜனசங்கம் ஜெயிச்சது நேஷனல் ட்ரெண்ட் இல்லையோ, தமிழ்நாட்டில் திமுக வந்தது நேஷனல் ட்ரெண்ட் இல்லையோ, இட் இஸ் a local factor. It's a local factor. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அடிப்படையா நீங்க ஒரு விஷயம் தவற விடுறீங்களோன்னு சந்தேகம் வருது. ஆம் ஆத்மி கட்சி தேசம் வருமா, இந்த நாட்டுடைய பிரதமராக கெஜ்ரிவால் வருவாரா என்ற கவலை அல்ல.
பாஜகவுக்கும் காங்கிரசுக்குமான மாற்றாக ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சியோட எண்ணிக்கை அதிர்த்து கொண்டே இருக்கிறதோ, நவீன் பட்நாயக் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், மம்தா பானர்ஜி ஆகட்டும், சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், இப்படி வேறு வேறு கட்சிகள் தாங்களா சுயமாக இருந்து தேசிய கட்சியை தாண்டி ஒரு பார்வை கொண்டு வந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் தேசிய கட்சியா தான் இருக்குங்கிற அவசியம் இல்ல. உங்கள் ரெண்டு கட்சிக்கும் மாற்று மக்கள் தேடுகிறார்களா? இதுதான் கேள்வி. இல்ல நண்பரே, 89 இருந்து இருந்த ட்ரெண்ட் மாற ஆரம்பிச்சிருக்குங்கிறேன் நான் இப்போ. அதாவது மகாராஷ்டிரால பார்த்தோம், ஹரியானால பார்த்தோம், ஜார்க்கண்ட்ல இதுவரை ஜார்க்கண்ட்ல தனி கட்சி ஆட்சி கிடையாது, இப்ப வந்திருக்கு. ஹரியானாவிலும் இருந்த மாநில கட்சி ஆட்சி அங்கு மாற்றப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆனா டெல்லியில அந்த மாற்றம் கொண்டு வரதுல எங்களுக்கு ஒரு சின்ன பின்னடைவு இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஆகவே நீங்க இப்ப இது புது ட்ரெண்ட் இல்ல, 89 அந்த ட்ரெண்ட் வந்தது. கோயிலேஷன் சர்க்கார்னா இட் இஸ் ஹியர் டு ஸ்டே, இனிமே ஒரு கட்சி ஆட்சி வராது அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில 30 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு தனி கட்சி பெரும்பான்மை ஆட்சியானது அமைஞ்சிருக்கு. ஆகவே இந்த டெல்லி எலெக்ஷன் ஒரு டெம்பரரி லோக்கலைஸ்டு அபரேஷன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை. அதை சரி பண்ண வேண்டியது இருக்குங்கிறத நான் அட்மிட் பண்றேன். இல்ல அதாவது என்ன இல்ல 1993 பாஜக வருகிறது, 1998 காங்கிரஸ் வருகிறது டெல்லியில, அடுத்தது 2003 ஜெயிக்கிறோம், 2008 ஜெயிக்கிறோம். அதே நேரத்தில் 98 வருகிற காங்கிரஸ் 2004 மத்தியில காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு வருது. 2009 நாங்கள் வெற்றி பெறோம். நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிற அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஷீலா தீட்சித்தும் வெற்றி பெறுகிறார். ஆக நாடாளுமன்றம் சட்டமன்றம் இணைந்து 2 தேர்தலிலும் வெற்றி பெற்று 15 ஆண்டு காலம் நாங்கள் அங்க ஒரு நிலையான ஆட்சியை வழங்கி இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, இப்ப 2014 பாஜக வந்த 8 மாதங்களில் அந்த பாஜகவினுடைய தவறான அந்த கொள்கைகள், அந்த அவர்கள் சொன்னதற்கும் செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்லாத போக்கு, நம்பகத்தன்மை. இப்போ டெல்லி என்பது மத்தியில இருக்கிற பாஜக அந்த ஆட்சி செய்கிற அந்த அதிகார மையத்திற்கு மிக அருகாமையில் அங்கேயே இருக்கிற ஒரு மாநிலம். அந்த மாநில மக்கள் ஊடகங்களுடைய தலைமை பீடம் அங்கே இருக்கிறது. இந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்கள், அனைத்து மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. அது ஒரு மினி இந்தியா. மினி இந்தியா நான் சொல்ல, வெங்கைய நாயுடு சொன்னார், இது ஒரு குட்டி இந்தியா என்று சொன்னார். இதனுடைய தேர்தல் தீர்ப்பு இந்தியாவை பிரதிபலிக்கும் என்றெல்லாம் பேசினார்கள். இந்த தோல்விக்கு பிறகு 8 மாத பாஜகவுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல காங்கிரசுக்கு மாற்றாக பாஜக கிடையாது, ஆம் ஆத்மி என்று அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது காங்கிரசுக்கு எதிரான நாங்கள் 15 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு எங்களை எப்படி ஆதரிப்பார்கள்? ஒரு வரி எனக்கு காங்கிரசுக்கு மாற்றாக பாஜக, காங்கிரசுக்கு மாற்றாக ஆம் ஆத்மி முடிவு பண்ணாங்களா? இல்ல பாஜகவுக்கு மாற்று ஆம் ஆத்மி முடிவு பண்ணாங்களா? காங்கிரஸ் கட்சி 15 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது, 10 ஆண்டு காலம் மத்தியிலும் ஆட்சி செய்திருக்கிறது. இதற்கு மாற்றாக பாஜக மாற்று கிடையாது. இந்த 8 மாத கால பாஜக ஆட்சியிலே அவர்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த பாடத்தையும் புகட்ட வேண்டும். ஒரு மாற்று கட்சியாக அவர்கள் பார்வைக்கு கிடைத்தது ஆம் ஆத்மி கட்சி, ஒரு புதிய கட்சி, ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு உடன்பாடு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பாருங்க, காங்கிரசுக்கு மாற்று ஆம் ஆத்மி கட்சி இல்லையே, பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ்க்கு மாற்றுனா காங்கிரஸோட ஓட்டு எடுத்துக்கக்கூடிய கட்சியா தான் ஆம் ஆத்மியை பாக்குறாங்க. ஆல்டர்னேட்டிவ் அவங்க பாக்குறது காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்துக்கும் மாற்று. பார்வையில அதிக சேதாரமும் அதிக ஆபத்தும் பாஜகவுக்கா காங்கிரஸ் தான்? டெஃபினட்டா காங்கிரஸ். யாரோட ஓட்டு போயிருக்குங்க? 2 பேர் யாரோட ஓட்டு போயிருக்கு? பிஜேபிக்கு இட் இஸ் செட் பேக். அவங்களோட மோடி அரசாங்கத்துக்கு கன்னத்தில் ஒரு அரை விட்டுருக்காங்க டெல்லி ஓட்டர்ஸ். டெஃபினட்டா அது இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க இப்ப ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு 40 சீட்டு கொடுத்துட்டு மிச்சம் பிஜேபி கொடுத்திருக்காங்கன்னா நம்ம இதை சொல்ல முடியாது. பட் அவங்க 67 சீட்டை கொடுத்திருக்காங்கன்னா அது மோடி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையும் தான். அதையும் நம்ம யோசிக்கணும். அதை பிஜேபி சும்மா அடி தள்ளி விட்டுட முடியாது. சோ அதனால நீங்க அவங்க காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கும் போது அவங்க ஆம் ஆத்மியை ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்க. ஆனா ராஜா சொல்றதை நான் ஒன்னும் ஒத்துப்பேன். நீங்களும் அதே தான் சொன்னீங்க. அதாவது இப்போ ஒரிசால நவீன் பட்நாயக், இங்க ஏடிஎம்கே டிஎம்கே மம்தா பானர்ஜி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீஜனல் அவுட்ஃபிட்ஸ் மாதிரி
ஆம் ஆத்மி கட்சிங்கிறது வந்து ஒரு டெல்லி சென்ட்ரிக் ஒரு ரீஜனல் பார்ட்டியா தான் இப்போதைக்கு பார்க்க முடியும். ஏன்னா முடிங்க அவங்க வந்து அவங்களால டெல்லிக்கு பியாண்டா வந்து ஓரளவு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். லோக்சபா தான் பஞ்சாப்ல 4 சீட் ஜெயிச்சாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஃபேக்டர்ஸ்னால அந்த ஏரியால இருக்கக்கூடிய இவங்க டெல்லியில இந்த தாக்கம் ஏற்படுத்தின தாக்கத்தை வந்து பெரிய நகரங்கள் லைக் குர்காவ் ஆர் ஃபரிதாபாத் ஹரியானா எலெக்ஷன்ல அவங்களால ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி அதுவும் அர்பன் கான்ஸ்டிடுவன்சி இதே மாதிரி இருக்கக்கூடிய அவங்களும் வந்து ஒரு மாநில கட்சியா தான் இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டெல்லி அளவான ஒரு மாநில நிச்சயமாக அகில இந்திய ரீதியில பாஜகவும் காங்கிரசும் ரெண்டும் பேர் வேற இருக்கலாம், 2 பேருடைய செயல்பாடுமே ஒண்ணுதான். அதை நம்ம இப்போ காங்கிரஸுக்கு அப்புறம் வந்து கடந்த 7 மாசமா மோடி என்னதான் செஞ்சுட்டாங்க சொல்லுங்க. அதாவது நாங்க எடுத்த தொடப்பத்தை அவர் எடுத்து தொடச்சு காட்டினார், அவ்வளவுதானே தவிர எல்லாரும் செத்த பிறகுதான் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அவர் அக்கௌண்ட் திறந்தா. நல்ல அந்த அக்கௌண்ட் திறந்தா அவன் செத்து போன்னு சொல்றாரு அவரு. சார் செத்தாதான் சார் இன்சூரன்ஸ், அதுல செத்து போவனுக்கு 1 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்றாரு. இந்தியான்னு சொல்றாரு. இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் நாட்டுல இருக்குது. ஆமா, உங்களுடைய வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு விளம்பரம் எல்லாரும் செத்து போன்னு சொல்றாங்க. அப்படி இல்லையா, இவரு ஃப்ரீயா கொடுக்குறாருல, ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு நீ செத்து போனா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் சொல்லி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நான் சொல்ல வரேன், ஆம் ஆத்மி கட்சியில கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கிறேன். ஒரு வழக்கமான ஒரு அரசியல் கட்சி போல இல்ல. கண்டிப்பா இருக்கிறாரு. ஆமா, நான் என்ன சொல்றேன், அரசியல் கட்சி போல இல்ல, சாமானிய மனிதனுக்கான அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அதாவது ரெண்டுமே Mr. Pandey, I want to react to this nonsense. வேண்டியதில்லை அப்படி சொல்ல முடியும். Nonsense. ஒரு விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். I want to react. சமீப காலமாக குறிப்பாக ராஜா போன்ற நண்பர்கள் பாஜகவினர் மிகுந்த ஆணவத்தோடு தொலைக்காட்சி ஊடகங்கள் பேசுவதை நாங்கள் பார்த்து வருகிறோம். பல வெற்றிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றி நிரந்தரம் கிடையாது. இந்த வெற்றி நிரந்தரம் கிடையாது. தயவு செய்து வெற்றியை நிரந்தரமாக கருதி உங்க பேச்ச வந்து சில வார்த்தைகளை நீங்க பேசாதீங்க. பல விவாதங்கள்ல கருத்து கூறுவது பேசுறது அகம்பாவத்தின் உச்சகட்டங்கிறேன். போனா பணம் கொடுக்கறதுன்னு பேசுறது அகம்பாவத்தின் உச்சகட்டமா? ஆம் ஆத்மி கட்சி சொன்ன போது நம்ம உடனே அதை மறுத்தோம், நீங்களும் கேட்டிருப்பீங்க. அது திருப்பி இல்ல, நீங்க அவங்க அநாகரிகமா பேசியிருக்கார், irresponsible பேசியிருக்கார். அது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். பத்திரிகையாளர்கள் அது தவறுன்னு சொல்லியாச்சு. அதை விட வேற எது வேண்டாம், விடுங்க, அதை விட விடுங்க. நான் சொல்லக்கூடாதா? நீங்க விடுங்க, நாங்க இங்க நியூட்ரலா 2 பேரும் அவர் சொன்னது கொச்சப்படுத்திருக்காருன்னு சொல்லியாச்சு, விடுங்க, அதோட விடுங்க. காங்கிரசும் பிஜேபியும் சரி, இன்னைக்கு கிடைச்ச வெற்றியை வச்சு பேச முடியாது. இல்ல இன்னைக்கு கிடைச்ச வெற்றியை வச்சு நம்ம பேசல. பாஜகவும் காங்கிரசும் ரெண்டும் ஒண்ணுதான், அதுல எந்த வித்தியாசமும் இல்லைன்னு மக்கள் அடையாளம் கண்டுதான் ஒரு அப்படிதான். நீங்க கொஞ்சம் ஒரு ஃபேக்சுவலா நான் எதிர்பார்க்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கட்சியுடைய வாக்கு வங்கி சிதறவே இல்லை, ஒரு கட்சியோட வாக்கு வங்கி கடுமையா டேமேஜா இருக்கு. 2 ஒண்ணுதான் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? ஒருத்தருடைய வாக்கு தான் உங்களுக்கு அதிகமாக. காங்கிரஸ் கட்சி திரு கோபண்ணா சொன்ன போல காங்கிரஸ் கட்சியோட வாக்கு உங்களுக்கு சேர்ந்திருக்கு, பாஜக வாக்கு உங்களுக்கு வரல. ஆம் ஆத்மி மட்டும்தான் சார் இருக்கு. மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள் ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி இவங்க தேர்தல் சந்திச்சிருக்காங்க சார். உங்களுக்கு நீங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்க சார். ஆமா, உங்களுக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு அமைச்சர்கள் இல்ல, அதனால பிரச்சாரம் பண்ணல. நாளைக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய அதே பஞ்சாப் எலெக்ஷன் இருந்தா அரவிந்த் கெஜ்ரிவால் போக மாட்டாரா? நிச்சயமா நாங்கெல்லாம் போவோம் சார். என்ன அதனால இல்ல மக்கள் சக்தியை வச்சு மக்கள் ஒரு மாற்று அரசியலை எதிர்நோக்கி இருக்கிறாங்கிறதா இந்த வெற்றி குறிக்குதுன்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க இடையில பேசும்போது சொன்னீங்க அவருடைய மதவாதம், அவருடைய இனவாதம். ஆமா சார், இப்ப சமீபத்தில் நடந்த எவ்வளவு மதவாத வன் செயல்களை எல்லாம் மோடி இதுவரைக்கும் கண்டிக்கவே இல்லை சார். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இந்தியாவே பார்த்துட்டு இருக்கு சார். அதனால மக்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு மாற்று அரசியல் கட்சி வேணும் அகில இந்தியாவுக்கு. அதனுடைய ஆரம்பம் தான் இந்த 67 பேரை ஜெயிக்க வச்சது. அதனால நிச்சயமா இது ஒரு இந்திய அளவுல ஒரு மாற்று அரசியல் ஏற்படுத்தக்கூடிய அகில இந்திய கட்சியா தான் வரும். இல்ல டெல்லியில நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. ஏற்கனவே 49 நாள் ஆட்சி மக்கள் மறக்க முடியாது. அந்த 49 நாள் ஆட்சியை யாரும் மறக்க முடியாது. நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஆட்சி செய்தீர்கள்? அதாவது என்னன்னா, ஒரு முதலமைச்சராகவே அரவிந்த் கெஜ்ரிவால் செயல்படல, எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார். ஆனா முதலமைச்சர் வந்த பிறகு எதிர்கட்சி வேலையை விட்டுட்டு ஆளுங்கட்சி வேலையை அவர் செய்யணும். அதை செய்ய தவறிய ஜனநாயக கடமையா அந்த ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக செயல்படாமல் 49 நாட்கள் அந்த வெற்றியை பறிகொடுக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார்.
இன்னும் எங்களுக்கெல்லாம் அவரை பற்றி நிறைய சந்தேகங்கள் உண்டு. இப்போது விமர்சனங்களை வைக்க விரும்பவில்லை. இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்த விரும்புகிறோம். தயவு செய்து 49 நாள் ஆட்சி மாறி மீண்டும் ஒரு ஆட்சியை நடத்தாதீங்க. அப்படி நடத்துனீங்கன்னா டெல்லியை விட்டு நீங்க வெளியே வர முடியாது. 49 நாள் ஆட்சி தான் சார் எங்களோட நாங்க விதைச்ச விதை. அதை மக்கள் பார்க்க போய் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்டுதான் வந்திருக்கீங்க. 49 நாள் செய்த ஆட்சி ரிசைன் பண்ணதான் மன்னிப்பு கேட்டோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த 49 நாட்கள்ல சாதாரண மக்கள் பெற்ற பலன் தான் சாதாரண மக்கள் இப்ப எதிர்கட்சி மாதிரி போய் மறியல் பண்றீங்க, சாலை மறியல் பண்றீங்க. நம்ம வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருந்த போது சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு சோம்நாத் பாரதி அவர்கள் அவரே சென்று ஒரு இடத்துல நின்று ஒரு குடியிருப்புல இருந்து இந்த இடத்துல விபச்சாரம் நடக்குது உடனடியாக வந்து ரெய்டு பண்ணிருக்கிறார். ஒரு சட்டத்துறை அமைச்சர் ஒரு வீட்டுக்கு போய் எந்த வாரமும் இல்லாம முன்னாடி தகவல் இல்லாம எந்த இன்புட்டும் இல்லாம இந்த இடத்துல விபச்சாரம் நடக்குதுன்னு சொன்னார். இது வந்து ஒரு அரசியல் ஸ்டண்டுக்கு சரியா இருக்கும், ஒரு அமைச்சர் அப்படி செயல்பட சரியா இருக்குமா? ஆம் ஆத்மியை மக்கள் டெல்லி மக்கள் நம்பியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை ஆம் ஆத்மி நிறைவேற்றுமா? டெல்லி தேர்தல் முடிவுகள் நிரந்தரமா நீக்க முடியாது என்ற தலைப்பில் இன்று ஆயுதத்தில் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த திரு ஜாகிர் ஹுசேன் கேட்க விரும்புறேன். நீங்க சொன்னீங்க 49 நாட்கள் நாங்க ஆட்சி விட்டு போனதுக்காக மன்னிப்பு கேட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 49 நாட்கள் நீங்க செஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை பார்த்தா மக்கள் திரும்ப வாக்களிச்சாங்க. நீங்க சொன்ன அந்த நல்ல விஷயங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. சட்டத்துறை அமைச்சர் திரு சோம்நாத் பாரதி அவர்கள் அந்நேரம் வந்து ஒரு குடியிருப்பு பகுதிக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து விபச்சாரம் நடக்குது உடனடியா நீங்க வந்து ரைடு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு குடியிருப்பு பகுதியில போலீஸ் பந்தோபஸ்தோட திடீர்னு போய் முன்னறிவிப்பு எல்லாம் போய் நிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பயத்தை அந்த பகுதி மக்களுக்கு, அந்த பகுதியுடைய பேருக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்தும் தெரியாம இப்படி செஞ்சு ஒரு அமைச்சர், அதுவும் காவல்துறைக்கான ரைட்ஸ் வந்து சாதாரண ஒரு ஏசிடி டிசிடி போன் பண்ணி இருந்தா தன்னால் நடந்திருக்கக்கூடிய விஷயத்த அப்ப பரபரப்புக்காக ஸ்டண்ட்டுக்காக பண்றதை தாண்டி இதுல அக்கறைங்கிற எப்படி பார்க்க முடியும்? இல்ல சார், டெல்லியை பொறுத்தவரை காவல்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டுல இல்ல. மாநில அரசின் கட்டுப்பாட்டுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏசியோ டிசியோ போன் பண்ணி சொன்னா நிச்சயமா கேட்க போக மாட்டாங்க. அதனாலதான் அமைச்சரே போய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ரொம்ப நாள் வந்திருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக அமைச்சர் போயிட்டு பண்ண சொன்னாரு. எவ்வளவோ நல்லது ஒரு விஷயத்தை நல்லா கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி புரிஞ்சுக்கணும். நீங்க அதாவது டெல்லி போலீஸோடைய அதிகார கட்டுப்பாடு வந்து உள்துறை அமைச்சர் இருந்தாலும் லோக்கல் கூடிய முதலமைச்சரோ இவர் வந்து அந்நிய நாட்டுக்காரங்க மாதிரியே பார்க்க போறாங்க. அதெல்லாம் வேற ஆள பறிஞ்சு சொல்ல போறாங்க. ரிப்போர்ட்டிங் டு ஹோம் மினிஸ்டர் அவ்வளவுதான் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாடு இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்பெக்டரும் ஏற்று என்ன சொல்லி போறாங்க, முதலமைச்சர் எங்களுக்கு கிடையாது சொல்ல போறாங்க. அந்த சம்பவத்துல அந்த சட்ட அமைச்சரை அரெஸ்ட் பண்ண சொல்லி அரெஸ்ட் பண்ணல சார். நீங்க சொல்லி அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன் சட்டத்துறை அமைச்சர் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. கையில் எடுக்க சொல்லல, அது வந்து சட்டப்படி நடவடிக்கை தான் எடுக்க சொன்னாரு. சினிமாவில் வர மாதிரி சார் அரெஸ்ட் அப்படின்னா ஒன்னு அரெஸ்ட் பண்றது சார். நான் என்ன சொல்றேன்னா தன்னுடைய கட்டுப்பாடு இல்ல அப்படிங்கறதுனால ஒரு விஷயம் நிறைய நாள் கம்ப்ளைண்ட் வந்து அந்த இடத்துக்குள்ள யாருமே போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடம். அதனால சட்ட அமைச்சரை போய் நேரடியா கள ஆய்வு பண்ணி நீங்க தக்க நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதுல என்ன சார் தப்பு இருக்க போகுது? கள ஆய்வுன்னு சொல்லி நீங்க எவ்வளவு அருமையான கவனமான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி அன்னைக்கு நடந்தது கள ஆய்வு வந்து எல்லாமே ஒளிபரப்புறாங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன். 49 நாள்ல நிறைய நல்ல விஷயங்களை சாதாரண அடித்தட்டில் உள்ள மக்கள் அனுபவிச்சதுனாலதான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்க சொல்ல முடியும். ஆனா மற்றது எல்லாமே நல்ல விஷயம். விலைவாசி குறைஞ்சிருக்கு, தண்ணி ஃப்ரீயா கொடுத்திருக்கிறாரு, கரண்ட் பில்ல பாதியா கம்மி பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க கேட்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு சோமநாத் பாரதி சொன்ன விஷயத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. அதையே மீடியா பெருசாக்கி தண்ணி வந்து ஏற்கனவே பல பகுதியில் மலிவான விலையில கொடுக்கப்பட்டு இலவசமா கொடுக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். நீங்க மறுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அறிமுகப்படுத்துறாங்க. ஆமா கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி 700 லிட்டர் டெய்லி ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொல்லி அதுக்கு மேல உள்ளதுதான் சார்ஜ் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாரு. இப்ப நாங்க டெல்லியில போய் தங்கி இருந்தோம். நாங்க 200 பேர் சென்னையில இருந்து போயிருந்தோம். இப்பவும் அந்த தண்ணி பிரச்சனை அங்க இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆன உடனே நிச்சயமா அவர் பார்க்கக்கூடிய முதல் விஷயமே இந்த தண்ணி பிரச்சனையும் கரண்ட் பிரச்சனையும் அதுக்கப்புறம் கல்வி பிரச்சனையும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி தான் கடந்த 4 மாசமா அது பத்திய அறிஞர்களை வச்சு நிறைய எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறாரு. இத ஒவ்வொரு மீட்டிங்ல கட்டுப்பாட்டுல இல்லையே பெண்கள் பாதுகாப்பு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆனா யார் கட்டுப்பாட்டுல இருக்கோ அந்த தலைவர்கள் வந்து ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க. நீ ஜீன்ஸ் போடாத, நீ இப்ப வெளியில போவாத. பெண்கள் பாதுகாப்பு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. கவலை என்னன்னா போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ்க்கு வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க கவலைப்படுறீங்க. பெண்கள் பாதுகாப்பு பெண்களை வந்து எப்பவுமே போலீஸை மட்டும் வச்சு பாதுகாக்க முடியாது சார். ஒரு சமூக முன்னேற்றம் ஏற்படுத்தி தான் நிச்சயமா பெண்களை பாதுகாப்பு ஏற்படுத்த முடியுமே தவிர வெறும் போலீஸை மட்டும் வச்சு பாதுகாக்க முடியாது. சமூக மாற்றத்தை நீங்க கண்டிப்பா. திரு சேகர்ட்ட கேட்கிறோம். ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். 2014 பொது தேர்தலையே பாஜக ஜெயிக்கும் சொல்லி சொன்னாங்க. ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தமிழகத்தில் அதிமுக முன்னிலை பெறும் எதிர்பார்த்தாங்க. ஆனா 39க்கு 37 எடுப்பாங்க எதிர்பார்க்கல. 2007 வந்து யூபியில மாயாவதி வந்த போதோ 12ல வந்து முலாயம் சிங் வந்த போதோ இவ்வளவு பெரிய ஒரு மேசிவான வெற்றி கிடைக்கும் யாரும் எதிர்பார்க்கல. சோ இன்னைக்கு டெல்லியில ஆம் ஆத்மி கிடைச்சக்கூடிய வெற்றி
ஒரு வரலாற்றுல எங்கேயுமே முன்னெப்போ நடந்துராத வகையில ஒரு சம்பவம் நம்ம சொல்ல முடியுமா? டெல்லிக்கு புதுசுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்ல அதான் 53% ஒரு கட்சி இது வரைக்கும் முன்னாடி அவ்வளோ ஒரு இப்படி ஒரு பெரும்பான்மையை எடுத்து ஜெயிச்சது இந்திரா காந்தி அசாசினேஷன் பிறகு ராஜீவ் ராஜீவ் காந்தி 50% வந்து 53% வரல. பட் அப்கோர்ஸ் திஸ் வெரி ஸ்மால் கான்ஸ்டிடுவன்சி. அதனால அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டடா ஒரு ஓட்டு எடுக்க முடியும். அது நம்ம திருப்பி லோக்சபாவோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது. இது ஒரு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல பிஜேபி பெரிய வெற்றி எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அப்ப கூட அவங்க வந்து 40% 42% தாண்டி போனது கிடையாது. சோ 53% ஒரு பெரிய பலைப்பான விஷயம் தான். அதை நம்ம ஒத்துக்கதான் வேணும். ஆனா இத வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கிறது தான் ஆம் ஆத்மி பார்ட்டியோட புத்திசாலித்தனத்துல இருக்கு. அதாவது அவங்க வந்து டெல்லியில அவங்க எப்படி ஆட்சி கொடுக்கறாங்கிறத அது ஒரு ஃபேக்டர். இந்த பொலிட்டிக்கல் விக்டரியை வந்து அவங்க எடுத்துட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க, அதுக்கான வேர் விகாஸ் அவங்களுக்கு இருக்கா, அதுக்கான இதெல்லாம் கட்டுமான அமைப்பு அவங்களுக்கு இருக்கா, ஒரு கட்சிக்கு வேண்டிய இருக்கா, அதெல்லாம் இல்ல. அதை தவிர இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கட்சியில வந்து இப்படி ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்திருக்குன்ட்டு மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள்லாம் வந்து இந்த கட்சியில சேருவாங்க. அவங்களோட பாஸ்ட் எல்லாம் பார்க்காம அவங்க சேர்ந்தாங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி எதுக்கு நிக்குதோ, நேர்மை தூய்மை அதுக்கெல்லாம் நிக்குதோ அதெல்லாம் வந்து அடிபட்டு போகும். சோ இவங்க எல்லாரையும் அட்மிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுலயும் அவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். ஒரே அதாவது இந்த வெற்றி இன்றைக்கு வந்து 70ல 67 இடம். இந்த 67 இடம்ன்ற எண்ணிக்கையே வந்து ஒரு பெரிய செயல்படுகிற அரசாக அவர்கள் இருந்துவிட முடியாது. செயல்படணும். செயல்படவில்லை என்றால் இந்த பெரும்பான்மை அவர்களை காப்பாற்றாது. எதுக்கு சொல்றேன்னா 1984 காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி தலைமையில 426 இடங்கள்ல நாங்க வெற்றி பெற்றோம். ஆனா 84 பெற்ற வெற்றி 89 நாங்க தோற்கடிக்கப்பட்டோம். தமிழ்நாட்டில் அதே போல திமுக 1971 185 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க சட்டசபையில. அடுத்து ஸ்தாபன காங்கிரஸ் 15 இடம். ஆனா அடுத்த தேர்தலில் அதிமுக வந்து ஆட்சியை பிடித்து விட்டு. ஆக இந்த எண்ணிக்கை மட்டுமே போதாது. எண்ணிக்கை இன்றைக்கு அவர்களுக்கு நல்ல பெரும்பான்மை வழங்கி இருக்காங்க. அதை வைத்துக் கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை அவங்க கொடுத்தால் ஒழிய அவங்க சர்வே பண்ண. ராஜா நான் கேட்கிறோம், 8 மாத ஆட்சிக்கான ஒரு முத்திரையாக அதற்கான ஒரு முடிவாக மக்கள் தீர்ப்பாக பார்க்க முடியாது சொன்னாலும் பாஜக மீது மிக வலுவா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பாஜகவுடைய மதச்சார்பு அப்படிங்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்பயும் கூட டெல்லி பிரச்சாரத்துல போது மத்திய அமைச்சர் பேசிய பேச்சு பிரதமரே கூட்ட போய் கண்டிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. சோ அங்க டெல்லியில களத்துல இருந்துகிட்டு நீங்கள் மத முத்திரையை அகற்றவில்லை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சி டில்லி இமாம் புகாரி கொடுத்த ஆதரவை எங்களுக்கு தேவையில்லை என்று பகிரங்கமா மறுத்தது. சோ இது உண்மையான மதச்சார்பின்மை ஆம் ஆத்மி கட்சியில இருக்கு, பாஜக மதச்சார்பு அப்படியே இருக்கு அப்படிங்கிற மக்களோட என்னதான் காரணமா? இதுக்கு முன்னாடி இந்த ஜன்தன் யோஜனா பற்றி ஒரு நிமிஷம் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இன்னைக்கு நகர்ப்புறத்துல தள்ளு வண்டியில காய்கறி பழம் விற்கிறவங்க, சாலை ஓரத்துல ஆப்பம் விற்கிறவங்க காலையில 90 ரூபாய் வாங்கி சாயந்தரம் 100 ரூபாயா திருப்பி கொடுக்கக்கூடிய மீட்டர் வட்டி, இந்த கந்து வட்டி நடந்துட்டு இருக்கிறதுல இருந்து மாற்றம் கொண்டு வர்றதுக்காக தான் ஏழை மக்களுக்கு இந்த அக்கவுண்ட் துவங்கி 60 நாள்ல 5000 ரூபாய் ஓவர் டிராப்ட். இந்த மாதிரியான ஸ்மால் பெட்டி ஷாப் ஓனர்ஸ் அல்லது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு உதவி செய்யறதுக்காக முதல்ல 5000 ரூபாய் அதுக்கு வந்து நாம ஓவர் டிராப்ட். அதுக்கு பிறகு செத்து போனா கொடுக்கறதுல 1 லட்சம் ரூபாய், ஆக்சிடென்ட் ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்காக வாழ வைக்கிறதுக்காக 1 லட்சம் ரூபாய். அதற்கு பிறகு இந்த ஜனவரி 26 வரை கணக்கு ஓபன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த 12 கோடி பேருக்கும் அவர் வந்து அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் மறிக்க நேர்ந்தால் 30,000 ரூபாய் ஆயுள் காப்பீடு. அது ஒரு சாதாரண எளிய மக்கள் இருங்க. நான் இதை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது செத்து போனா காசுன்னு அனாரிமா அவர் சொன்னதுனால ஒருத்தருக்கு 4 பேர் மறுத்தாச்சு. இல்ல இதை நீங்க மீடியால வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை ஹால்ட் பண்ண விரும்புறேன். நண்பரே, நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு பார்த்தோம் நாம் எது மதச்சார்பு முத்திரை பற்றி கேட்டேன். நான் சொல்றேங்கிறேனே, அதாவது தமிழ்நாட்டில் இவங்க ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் என்ன, அதை அவர்கள் எப்படி நிறைவேற்றுவாருங்கிறத பொறுத்து தான் இவர்களுடைய ஆட்சியினுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கு. காரணம் என்னன்னா 67 திமுக 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி லட்சியம், 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம். நாங்க ஒரு வார்டுல சென்னையில 1 நாள் 1 படி போட்டாங்க. ஆனால் அப்ப அந்த தேர்தல் பொழுது திரு பக்தவச்சலம் அவர்கள் சொன்னார் 1 படி அரிசி உற்பத்திக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகும், அதனால 1 படி அரிசி கொடுக்க முடியாதுன்னு.
ஆனா மக்கள் அப்ப அதை கேட்கல. பக்தவச்சன் அவர்கள் சொன்னதை. அது மாதிரியா இவங்க பவர் டாரிஃப் குறைப்போம் 50%. இப்ப நண்பர் சொல்றாரு நாங்க அன்னைக்கே குறைச்சிட்டோம்னு. அன்னைக்கே குறைச்சா இன்னைக்கு நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் வந்தது? ஆகவே நீங்க நிறைவேற்றல. அதே மாதிரி 700 லிட்டர் தண்ணின்னு சொன்னீங்க, அப்புறம் ஆளுக்கு 10 லிட்டர் நீங்க. ஆகவே இவங்க கொடுத்திருக்கிற ஒரு இமேஜினரி அஷூரன்சஸ் கூட இதுக்கு உதவி இருக்கு. வரும் நான் வரேங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதனுடைய வாக்குகளிலே சரி இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு அதனுடைய வாக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி மற்றவர்கள் வசைபாடியதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல எனக்கு. அதனால ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதனுடைய வாக்குகள் சரியில்லைங்கிறதுல மக்களுக்கு எங்க மேல கோபம் இல்லை. ஆனால் நான் ஆரம்பத்திலே அட்மிட் பண்ணேன், எங்கள் எதிர்வாக்குகளை கூட எங்கள் பக்கம் திருப்ப ஏன் முடியவில்லை என்பது பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஆதரவு குறையிலங்கிறது திரும்ப திரும்ப சொல்றீங்க. நான் என்ன பாக்குறேன், உங்களுக்கு எதிர்ப்பு அதிகரிச்சுங்கிறத பாருங்களேன். அப்படி மாத்தி பாருங்க. ஆதரவு குறையில ஃபேக்டர், எதிர்ப்பு அதிகரிச்சுட்டே போதே அதையே யோசிக்கல நீங்க. அப்ப எதிர்ப்பு அதிகரிக்கிறது. கடந்த 2013 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தான் டெல்லி மக்கள் முதலிடம் கொடுத்திருந்தார்கள். 31 தொகுதியில் நீங்க தான் ஜெயிச்சிருந்தீங்க. அதை தக்க வச்சிருந்தா, அந்த நல்ல பேர் இருந்தா, மோடி ஆட்சி வந்த பிறகு 31 38 40 மாதிரி இருக்கணும். ஏன் 3 மாறுது? அதாவது நீங்க பாண்டே அவர்கள், நீங்க ஒரு அனாலிஸ்ட், பத்திரிகையாளர். பிஜேபியினுடைய எதிர்ப்பு கூடல, எதிர்ப்பாளர்கள் வாக்குகள் பிரிந்து இருந்தது இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறது ஒரு கட்சியின் கீழ். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இவர்கள் கற்பனையாக கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள் இருக்கிறது. எனக்கு இன்னொரு பயம் கூட இருக்கு. மோடி அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்டே வாங்காம அகமதாபாத்ல அவர் வீட்டு வாசல தர்ணா பண்ணது மாதிரி நாளைக்கு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களை சந்திப்பதற்கு திரு கெஜ்ரிவால் அவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அங்க போய் எதுவும் தர்ணா பண்ணாம இருக்கணுமே. ஏன்னா இவர்களுடைய நிலைப்பாடு, இவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு வெறும் இட்ஸ் நாட் பார்ட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இட்ஸ் பார்ட்டி ஆஃப் அஜிடேஷன். அதனால இந்த பயமும் இருக்கு. நாளைக்கு நாங்க வரவேற்கிறோம், இவர் உள்துறை அமைச்சரை போய் பார்க்கணும், பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் இந்த அரசாங்கத்தோட பேச பிரதமர் சொல்லியிருக்கார் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு. ஆனா இவர் அங்க போய் அகமதாபாத்ல மோடிஜி வீட்டுக்கு முன்னாடி தர்ணா பண்ண மாதிரி நாளைக்கு ராஜ்நாத் சிங் வீட்டுக்கு முன்னாடி தர்ணா பண்ணுவாரா? பயம் இருக்குல்ல. அதே இவர்கள் பொறுப்பில்லாத அரசியல் செய்தவர்கள். ஆனா இன்னைக்கு நான் அதை விமர்சிக்க விரும்பல, வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன். ஆனால் அவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அரசாங்கம், மத்திய அரசு ஒத்துழைக்கும் என்கின்ற உத்தரவாதத்தை பிரதமரே கொடுக்கிறார். கடைசி வரைக்கும் நீங்க மதச்சார்பை பற்றி பேசினதா எனக்கு ஞாபகம் வரல, மன்னிக்கணும் ராஜா. பரவாயில்ல. எங்க பிஜேபி மதசார்பற்ற கட்சின்னு சொல்றதே தப்பு. அதாவது செக்குலரிசம் இஸ் அன் எஃபிமிசம் ஃபார் ஹிந்து பைட்டிங் அட்வான்டேஜ் சொன்னதுதான் உண்மை. ஹிந்து விரோதம் என்கின்ற வார்த்தைக்கு மென்மையான வார்த்தை செக்குலரிசம் இந்த நாட்டில் பயன்படுத்தப்படுது. பிஜேபி தான் எல்லா மதத்தினருக்கும் ஒரே சிவில் சட்டம் வேணும்னு கேட்கிற பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இந்த தேசத்துல ஒரே மதசார்பற்ற கட்சி. மதசார்பற்ற ராஜா, நீங்க உங்களுடைய கொள்கையை நீங்க தொடர்ந்து வலியுறுத்தி வர்றீங்க, அதுல சந்தேகம் இல்ல. நம்ம என்ன கேள்வினா, மக்கள் அதை ஏற்கவில்லையா? அங்க மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி பேசிய விஷயம் மிகப்பெரிய பரபரப்பை அதே டெல்லியில் ஏற்படுத்தியது. பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது, கடுமையாக கண்டிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. என்னுடைய சந்தேகம் அந்த இல்ல. இங்க பாருங்க, அதுவா இருந்தால் எங்கள் வாக்குகள் விலகி இருக்கும். எங்கள் எதிர்ப்பாளர் வாக்குகள் ஒருங்கிணைஞ்சதுனால எங்களுக்கு எம்எல்ஏ எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அது எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் சொல்றது பிஜேபிக்கு எதிரான கோபம் இருக்குமானால், மதவாத முத்திரை இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வாக்குகள் சிதறி இருக்கும், குறைந்திருக்கும். காங்கிரஸ் கட்சியோட வாக்குகள் 54% ஷீலா தீட்சித் வாங்கின ஓட்டு 50% ஓட்டு இன்னைக்கு 9 ஆயிருக்கு. அவர்கள் மீதுதான் ஊழலுக்காக, விலைவாசி உயர்வுக்காக அவர்கள் மீதுதான் மக்கள் கோபம் இன்னமும் தொடர்ந்து இருக்கிறதே ஒழிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மக்கள் கோபம் இல்லை. ஆனால் எங்கள் எதிர்ப்பாளர்கள் ஓட்டு ஒருங்கிணைந்திருக்கிறது. இதை எப்படி சமாளிக்கிறது நாம ஸ்டடி பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். பாஜகவுடைய மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் சொல்லும் போது, நாங்க காங்கிரஸ் கட்சி முழுமையா துணைத்தறிவை பத்தி அதிகமா கவலைப்படுறோம் சொல்றாரு. நீங்க அதை பத்தி கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பாஜக, காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஆம் ஆத்மி வந்ததா இல்லையாங்கிறதுல பாஜக 3 இடங்களை சொல்லிச்சு, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா பாக்குறது. வேற காங்கிரஸ் கட்சியோட தலைமை அலுவலகத்தில் ஒரு போராட்டம் இன்னைக்கு காலையில வித்தியாசமா நடந்தது. ராகுல் காந்தி வேண்டாம், பிரியங்கா லாவோ காங்கிரஸ் பச்சாவோ.
பிரியங்காவை கொண்டு வாருங்கள், காங்கிரஸை காப்பாற்றுங்கள் என்று காங்கிரஸ் பிரமுகர் சொல்றாங்க. யார் தலைமையை ஏற்பது, சோனியாவா ராகுலா பிரியங்காவா என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம். அதை பார்க்காமல் ஆம் ஆத்மி ஜெயித்து விட்டது தற்காலிகம், பாஜக தோற்று விட்டது நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரோ சில முதிர்ச்சியற்றவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் அலுவலகத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கலாம். அதாவது காங்கிரசினுடைய இன்றைக்கு துணைத் தலைவராக இருப்பவர் ராகுல் காந்தி, பிரியங்கா அரசியலுக்கு வருவாரா என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர போராட்டம் நடத்துபவர்கள் முடிவு செய்ய முடியாது. யார் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை சோனியா காந்தியும் பிரியங்காவும் முடிவு செய்வார்கள். இன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய இளந்தலைவராக ஒரு அப்பழுக்கற்ற ஒரு இளைஞர் இன்றைக்கு தலைமையேற்று வழிநடத்தி வருகிறார். அவர் எதிர்காலத்திலே இன்னும் மேலும் மக்கள் ஏற்றார்களா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பாஜகவை மட்டும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? ஒரு காலத்தில் 3 இடங்களிலே மட்டுமே இருந்த பாஜக இன்றைக்கு 31% வாக்குகளையும் 17 கோடி வாக்குகளை பெற்று இன்னைக்கு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவ்வளவு 30-40 ஆண்டுகள் ஆட்சி. 2 MP வச்சிருந்த பாஜக ஆட்சி அப்படிங்கிற தொடர்ந்து வளர்ச்சியை வந்துட்டு இருக்கு. நம்ம 2009க்கு பிறகு காங்கிரஸ் தொடர்ந்து தளர்ச்சியை சந்திச்சு 2009 பெற்ற வெற்றி தான் கடைசியா பெற்ற பெரிய வெற்றி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2014 10 ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சிக்கு மாற்றாக 10 கோடி புதிய வாக்காளர்கள் மாற்றம் வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினாலே ஒரு மாற்றம் நடந்தது. அதுல என்ன நடந்தது? 17 கோடி வாக்குகளை பெற்ற பாஜக 31% வாக்குகளை பெற்ற பாஜக 283 இடங்களில் வெற்றி பெற்றது. 11 கோடி வாக்குகளை பெற்ற 6 கோடி குறைவாக பெற்று 11 கோடி வாக்குகளும் 19.3% பெற்ற காங்கிரஸ் கட்சி 44 இடங்களில் பெற்றிருக்கு. மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஜீவனுள்ள இயக்கமாக இருக்கிறோம். இந்த அடிப்படையில இன்னைக்கு நல்ல வார்த்தை. ஆமா, இது இந்த கட்சியை நீங்கள் இந்த மண்ணுக்கு ஏற்ற இந்தியாவுக்கு ஏற்ற ஒரு இயக்கம் என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். சில கட்சி ரீதியாக இன்றைக்கு ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் அந்த கட்சியை ஏன் ஆதரிக்கிறார்கள் என்பதை ஆத்ம பரிசோதனையை ராகுல் காந்தி நிச்சயம் செய்வார். மிக முக்கியமான விஷயத்தை கோவண்ணா பதிவு செய்தார். 10 கோடி புதிய இளைஞர் புதிய வாக்காளர் வந்த போது காங்கிரசுக்கு மாற்றாக ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே சமயம் இப்ப டெல்லியில இளைஞர்கள் பெருமளவு திரண்டு ஐடியில் வேலை பார்க்கிறவங்க சாமானிய இளைஞர்கள் பெரிய புரட்சி மூலம் திரண்டு ஆம் ஆத்மி கட்சியை கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது? இந்த வெற்றி தமிழகத்திலும் மாற்றுக் கட்சிக்கான மாற்று அரசியலுக்கான ஒரு வேரை விதைக்குமா? உங்கள்கிட்ட கேட்கிறேன், சேகர்ட்ட ஒரு கடைசியான ஒரு தலைப்பு செய்து பார்த்தோம். நம்ம நாங்க தோத்ததை ஒத்துக்கிட்டோம். அதே சமயம் காங்கிரஸ் தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளணும் சொல்லிட்டு அந்த கட்சியுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய பேசினார். ரவிசங்கர் பிரசாத் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், எங்களுடைய தோல்வி நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கிறோம், ஆனா காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை பண்ணணும். இப்படி அடுத்தவங்களுடைய வெற்றி அடுத்தவங்களுடைய தோல்வி இதை மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த வெறுப்பு அரசியல் ஒரு வேறுபாட்டு ஒரு வளர்ச்சி அரசியலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த முடிவோட ரிசல்ட் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க, இந்த அப்சர்வேஷன்ல பார்க்கும்போது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா பாஜக இதுவரை பேசி வந்த வளர்ச்சி அரசியலை கைவிட்டு விட்டு முதல் முறையாக கெஜ்ரிவாலை தனிப்பட்ட முறையிலும் ஆம் ஆத்மி கட்சியை கொள்கை ரீதியாக அல்லாமலும் கடுமையாக விமர்சித்துக் கொண்டே இருந்தார்கள். நெகட்டிவ் பப்ளிசிட்டி அவங்களுக்கு கொடுத்து இப்படிப்பட்ட வெறுப்பு அரசியல் வேண்டுமா அப்படிங்கிற சந்தேகத்தை மக்கள் எழுப்பிச்சா. 2014 லோக்சபா தேர்தலில் மோடிக்கு எதிராக காங்கிரஸ் என்ன தவறு செஞ்சதோ அதே தவிர பிஜேபி இந்த எலெக்ஷன்ல கெஜ்ரிவால் பண்ணாங்க. நீங்க அவங்களை நெகட்டிவா அட்டாக் பண்ண அது கெஜ்ரிவாலுக்கு தான் ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் அவர் கெஜ்ரிவால் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க டிபேட்டா நான் ரெடி வாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்க இதுதான் எங்களோட இதுன்னு தேர்தல் அறிக்கை அப்படின்னு கிளீனா பிரசன்ட் பண்ணாரு. பிஜேபி டிபேட்டுக்கும் வரல, அவங்க தேர்தல் அறிக்கையும் கொடுக்கறாங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. பிஜேபி இந்த டெல்லி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய தவறுகள் பண்ணாங்க. அதாவது 2014 லோக்சபா தேர்தல் முடிஞ்சு அந்த சூட்டோட சூடா அவங்க டெல்லி தேர்தல் நடத்தினாங்கன்னா பிஜேபி வெற்றி பெற்றிருக்கும். ஏன்னா அந்த மோடி ஃபேக்டர் ஒர்க் அப்போ அவங்க 1 வருஷம் வெயிட் பண்ணாங்க. அந்த 1 வருஷத்துல ஆம் ஆத்மி 1 வருஷம் வெயிட் பண்ணாங்க, ஆட்சி அமைக்க முடியுமாங்கிற அதெல்லாமும் ட்ரை பண்ணாங்க. அதை விட்டுருங்க. இந்த 1 வருஷத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் ரிசைன் பண்ணினது அவர் மேல இருந்த கோவம் மக்கள் மேல இருந்த கோவம் கொஞ்சம் தணிஞ்சிருச்சு. சோ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். பிஜேபிக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிபிள் லீடர் கிடையாது டெல்லியில. இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸே அவங்க இதுக்கு முன்னாடி நாங்க எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி கூட்டு தான் நாங்க எங்க லீடரை தேர்ந்தெடுப்போம்னு சொன்ன காங்கிரஸ் பார்ட்டியே அஜய் மாக்கனை எங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ பிஜேபி வாஸ் லெஃப்ட் வித்வுட் எனி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்.
அவங்களுக்குள்ள இருக்கிற அடிதடியில அந்த டெல்லியில எப்போதுமே அந்த பிரச்சனை உண்டு பிஜேபிக்கு. அங்க வந்து நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி அதுங்க. அதனால அவங்களை என்ன, அதனால அவங்க வேற வழி இல்லாம சரி கேஜ்ரிவால் சாயல்லே ஒருத்தரை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு பாராசூட் மூலமா கிரண் பேடியை உள்ள இறக்கினாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணல. சோ அவங்க சக்சஸ் அவங்க பண்ணின ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அந்த எலெக்ஷன் 2014 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த எலெக்ஷன் நடத்திருக்கணும். அதுக்கப்புறம் நடந்த நிறைய டாக்டிக்கல் ராஜாட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து ஒரு கசப்பான அனுபவம் உங்களுக்கு இருந்தது. திருநாவுக்கரசர் வந்து கட்சியில நீங்க கொண்டு வந்தீங்க, அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்க, அவருக்கு வந்து மத்திய அமைச்சரை பதவி கொடுத்தீங்க. ஆனால் கடைசியில வந்து உங்க கட்சி விட்டு வெளியே போயிட்டார். திடீர்னு இப்ப நேற்று வரைக்கும் வெளியில இருந்து இன்னும் சொல்ல போனா பாஜக விமர்சித்து வந்த ஒரு கிரண் பேடியை உங்களுடைய கட்சியில சேர்த்து அவருடைய முதலமைச்சர் வேட்பாளர் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹைஜாக் பண்ணி கொண்டுவரப்பட்ட ஒரு பாராசூட் மூலமா கொண்டுவரப்பட்ட ஒரு முதல்வர் வேட்பாளரை கட்சி தொண்டர்களே ஏற்கொள்ள மறுப்பீங்களா? இல்ல, திருநாவுக்கரசரை பொறுத்தவரை அன்றைய அகில இந்திய தலைவர் திரு ஜனா கிருஷ்ணமூர்த்திஜி அவர்களுக்கு நான் எழுத்துப்பூர்வமாக இவரை சேர்க்கலாமா என்கின்ற ரூமர் இருக்கிற காலத்திலேயே நான் எழுதியவன். ஆகவே ஒரு விஷயம் கட்சிக்கு சரியில்லை என்று சொன்னால் அதை வெளிப்படையாக பேசுகின்ற நபர் தான் நான். ஆனால் டெல்லியில பல்வேறு அம்சங்களையும் யோசித்து பார்த்து அவர் போலீஸ் சீஃபா இருக்கும் பொழுது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்ட ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இமேஜ் கிரண் பேடி அவர்களுக்கு இருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சி இன்றைய மக்களுடைய மன ஓட்டத்திற்கு ஏற்றது போல அமையும் என்று கருதி அதை அறிவித்தோம். இப்பவும் சொல்றேன்னா அதனால தோல்வி வரல. ஏன்னா எங்களுடைய வாக்கு வங்கி சரியல. என்னோட ஒரே இது என்னன்னா, நாம இன்னும் அதிகமான மோர் அட்ஹரன்ஸ் டு தி பார்ட்டி அது கொண்டு வருவதற்கான அமைப்பு ரீதியிலான பணிகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. இதற்கு மேல இன்னும் என்னென்ன காரணங்கள் என்பதை நிச்சயமாக அகில இந்திய தலைவர் ஆய்வு சொல்லிட்டு இருக்க போறேன்னு தெரியல. 2004 தெரியும் உங்களுக்கு. 2004 நீங்க ஆட்சி போது சொல்லல 6 சீட்டு தான். ராஜா உங்களுடைய நினைவுக்காக கொண்டு வரேன். 2004 உங்களுடைய கட்சிக்கும் காங்கிரசுக்கும் இருந்த வித்தியாசம் வெறும் 6 தொகுதிகள் மட்டுமே. ஆனால் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள், நீங்கள் ஆட்சி இழந்தீங்க. வாக்கு நம்மகிட்ட இருக்கா இல்லையா தாண்டி ஆட்சி நம்மகிட்ட இல்ல, அவ்வளவுதான் கேள்வி. இல்ல நான் சொன்னத பாதியே எடுத்துக்கிறீங்க. அதாவது ஒரு கட்சி எப்பவுமே வெற்றி தோல்வி சகஜம்னாலும் அதன் அடிப்படையை இழந்திருக்கிறதா என்பது முக்கியமான விஷயம். நாங்க அடிப்படை இழக்கல. இருந்தாலும் ஏன் மற்ற வாக்குகள் இப்பொழுது ஏன் காங்கிரசுடைய வாக்குகள் ஏன் கெஜ்ரிவாலுக்கு போகணும், ஏன் நமக்கு வரல, இதை பற்றி நாம் ஆராயத்தான் வேண்டும். அமைப்பு ரீதியிலான எந்த கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணுமோ எடுப்போம். நாங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கோம். 84 மிகப்பெரிய தோல்வி இந்திரா காந்தி அவர்களுடைய படுகொலையை ஒட்டி அனுதாபலியால் காங்கிரசுக்கு வெற்றியும் எங்களுக்கு தோல்வி வந்தது. உடனே கிருஷ்ணலால் சர்மா கமிட்டி போட்டோம். கரெக்டிவ் மெஷர்ஸ் இமிடியேட்டா எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம். குஜராத்ல 3வது இடத்துல இருந்த கட்சி மிக வேகமாக 89க்குள்ளே வளர்ச்சி கொண்டு வந்தோம். எல்லா மாநிலங்களிலும் அதை நாம் செயல்படுத்தினோம். கிருஷ்ணலால் சர்மா கமிட்டி அறிக்கை அது மாதிரி இப்போ நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம். we will do introspection and we will bring more adherence to the party. அவங்க மீண்டும் இப்ப காங்கிரஸ் வேண்டாம்னு நினைக்கிறவர் பிஜேபிக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா கையெடுக்கும். இல்ல, அதாவது இன்னைக்கு வந்து இந்த தேர்தல்ல எப்படியாவது தில்லியை கைப்பற்ற வேண்டும், அந்த சாணக்கியபுரிய கைப்பற்ற வேண்டும் என்று அனைத்து சாணக்கியத்தன அரசியலையும் அமித்ஷா அவர்கள் செய்தார்கள். அங்கேயெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் இங்கே வெற்றி பெற முடியாததுக்கு என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட 120 நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர்கள் முகாமிட்டார்கள். எப்படி ஸ்ரீரங்கம் தொகுதியில அதிமுகவினுடைய மொத்த அமைச்சரவையே அங்கே இருக்கிற முற்றுகையிட்டு இருக்கோ, அதுபோல இந்த பாஜகவினுடைய மத்திய அமைச்சர்கள் அத்தனை பேரும் முற்றுகையிட்டு அந்த தேர்தலில் எப்படியாவது தலைநகரில் வெற்றி பெற வேண்டும் என்று பகிரத பிரயத்தனம் செஞ்சாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய தோல்வி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, அது அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட், ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட், அந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கத்துல இருக்கிற கெஜ்ரிவாலுக்கு வீழ்த்துவதற்காக அந்த மூவ்மெண்டிலே இருந்த ஒரு கிரண் பேடியை கொண்டு வந்து நிறுத்தி வீழ்த்தி விடலாம் என்று ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். அந்த திட்டத்தை மக்கள் வந்து சந்தர்ப்பவாதமாக ஏற்றுக்கொண்டு அந்த அம்மையாரை நிராகரித்து விட்டார்கள். அந்த அம்மையாவை தோற்கடித்து விட்டார்கள். நீங்க குறுக்கிட விரும்புனீங்க? இல்ல நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். பண்டே பிளீஸ் கோ. ஹலோ, அதாவது திருமதி இந்திரா காந்தி அவர்கள் நீலம் சஞ்சீவ் ரெட்டியை கட்சி அபிஷியலா அறிவிச்சிட்டு, ஆனால் அவருக்கு துரோகம் பண்ணி மனசாட்சி ஓட்டுன்னு டாக்டர் வி வி கிரிக்கு தேர்ந்தெடுக்க செய்தது. அப்ப
இப்ப காங்கிரஸ் கட்சி திரு கோபண்ணா அவர்களுடைய ஓபன் அட்மிஷனின் படியே 70 வேட்பாளர்கள் நிறுத்தி அவர்களை கழுத்தறுத்து ஓட்ட ஆம் ஆத்மிக்கு போடுற மாதிரி செய்யாம எங்க தலைவர் எல்லா முயற்சியும் மேற்கொண்டு எங்கள் வேட்பாளர்கள் ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்ததுதான் ஒரு விசுவாசம் உள்ள நம்பகத்தன்மை இருக்கின்ற ஒரு தலைவருக்கு அடையாளம். அதனால அமித்ஷா அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை நல்லது. காங்கிரஸ் தலைமை இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன, அமித்ஷா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதுகார், ஒரு மந்திரவாதி போல பார்க்கப்பட்டார். அவர் சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்துல மாபெரும் வெற்றியை கொண்டு வந்தார். அவர் டில்லியில் கிளம்ப சொன்னா அமித்ஷாவுடைய மோடியுடைய மந்திரம் பலிக்கவில்லை. அமித்ஷாவுடைய தந்திரம் இல்ல. நான் சொல்றேன் 25 கோடி சிறுபான்மையினர் வேட்பாளர் நிறுத்தி அவங்க இருக்கிற வேலையை பிஜேபி பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரா? 25 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிற இந்த நாட்டில், 25 கோடி சிறுபான்மையினர் இருக்கிற இந்த நாட்டில் 283 உறுப்பினர்களை பெற்று வெற்றி பெற முடியாமல் தடுக்கிற அமித்ஷாவுக்கு இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். உத்தரப்பிரதேசத்துல 16% இஸ்லாமியர்கள், 70 பேர் ஜெயிச்சிங்க, ஒரு இஸ்லாமியர் இல்லை. அந்த சாமர்த்தியம் அமித்ஷாவுக்கு இருக்கு. இதுல எங்க இஸ்லாமியர் வந்தது? நான் என்ன சொல்றேன், மக்கள் செக்டேரியனாக அந்த வாக்குகளை ஏன் டெல்லியில் அது எடுபடல? கம்யூனல் பாஜக தான் ஒரு கட்சி. ஒரு இஸ்லாமியர் கிடையாது. சொல்லுங்க, ஒரு கிறிஸ்தவர் இருக்காங்களா உங்க கட்சியில? அதனால எங்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் கட்சி வேட்பாளர்களை ரொம்ப குறைவே எங்களுது. நாங்கள் ஏற்கனவே 8 இடங்கள்ல இருந்தோம். 2014 தோற்கடிக்கப்பட்டோம், 2013 தோற்கடிக்கப்பட்டோம். பிரகாசமாக இல்லை. அதனால நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ஜனநாயக எங்கள் வாக்காளர்கள் தலித்துகள் மதவாதி ஆம் ஆத்மிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஹிந்து கம்யூனலிஸ்ட் பாஜகவை தோற்கடித்திருக்கிறார்கள். நான் மதத்தை பத்தி இந்த 1.5 மணி நேரமா பேசவே இல்லை. ஆனா மதத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறது நீங்க தான். ஆகவே மதவெறி அரசியல் நடத்துறது காங்கிரஸ் தான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு டெல்லியில உங்களுக்கு எவ்வளவு ஹிந்து எம்எல்ஏ, எவ்வளவு முஸ்லீம் எம்எல்ஏ, எவ்வளவு கிறிஸ்தவர் எம்எல்ஏ, இதை போய் கேட்க முடியுமா? அது மாதிரிதான் ஒரு கட்சியில லீடர்ஷிப்ல முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இணையட்டும், அவர்கள் அது ஆட்சியில் வளருவாங்க. நாங்க ஷானவாஸ் உதயன் அவர்களை பொறுப்பு கொடுத்திருக்கோம். முக்தார் அப்பாஸ் நக்வி அமைச்சரா இருக்காரு. ஆகவே எந்த அளவிற்கு அவர்கள் ஈடுபாடு உள்ள இருக்கோ அப்படித்தான் கொடுக்க முடியும். அரசியல் தெரியாம பேசக்கூடாது. எந்த வாதம் சரியாக நினைக்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த நாட்டை ஆளுகிற ஒரு கட்சி 333 உறுப்பினர்கள் ஆதரவு, 283 பாஜகவுக்கு இருக்கு. ஒரே ஒரு இஸ்லாமியர், அதுவும் பாஸ்வான் கட்சியை சேர்ந்தவர், பாஜகவிலே யாருமே இல்லை என்று சொன்னால் ஒரு இன்க்ளூசிவ் மேண்டேட்டை உங்களால் பெற முடியவில்லை என்றால் அவர்களை உள்வாங்கி கொண்டு செல்ல முடியும். மக்கள் நிராகரிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்துக்களை இருக்கக்கூடாது. எங்க கட்சியில கமிட்டி கூட்டத்தில் எல்லா மொழி பேசுகிற, இனம் பேசுகிற, மதத்தை சார்ந்தவர்கள் அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு இருக்கிற இயக்கம் காங்கிரஸ். நான் கொஞ்சம் ரிட்டாரிக்கா தான் கேட்கிறேன், நான் ஒரு விவாதத்துக்காக தான் கேட்கிறேன். இவங்க நீங்க சொன்னது போல மக்கள் பிரதிநிதிகள். ஆமா, மக்கள் பிரதிநிதிகள் இவங்க சிறுபான்மை கேட்டுட்டு இருக்காங்க கேக்குறீங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நியமிக்கப்படுகிறார். எத்தனை சிறுபான்மை தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், அப்பாயின்ட் பண்ணப்படுற காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனை பேர் சிறுபான்மையினர் நீங்க சொல்லுங்க. நல்ல கேள்வி. காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல அமைச்சர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை. நான் கேட்கிற கேள்வி ரொம்ப நேரடியானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிறுபான்மையா இல்லையாங்கிற கேள்வி எழுப்புனீங்க. நான் கேட்கிறேன், உங்கள் கட்சியால் நியமிக்கப்படுகிற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இதுவரை ஒரு சிறுபான்மை வந்திருக்கிறார்? அதாவது ஒரு கிறிஸ்தவர் வந்திருக்கிறாரா, இஸ்லாமியார் வந்திருக்கிறார் என்ற கேள்விக்கு பதிலாக எங்கள் கட்சியிலே பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அது கூட இல்லையே, அது கூட இல்லையே. எங்க கட்சியில ஒரு ஆளுநர் இருக்கிறார், ஒரு கட்சி எங்க கட்சியில நீங்க தலைவரா வரணும்னா அதற்குரிய தகுதி உள்ளவர்கள் வரணும். நாடாளுமன்ற
நாடாளுமன்ற உறுப்பினர் தயவுசெய்து சொல்றேன் 283 ஒன்று கூட இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? 283 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தமிழக காங்கிரஸ் தலைவர் டிக்கெட் கொடுத்தாங்க, அவர் தோத்துட்டாரு. ஐ திங்க் லோக்சபா. எஸ், அதனால அவங்க டிக்கெட் கொடுக்கல சொல்ல முடியாது. அவர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க ஜாதி மத அரசியலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இல்ல, நான் அதுல எனக்கு தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. நான் விவாதத்தை வேற பக்கம் கொண்டு போக விரும்புறேன். அதாவது ஆம் ஆத்மி கட்சி பிராக்டிகலா செயல்படுறதை தாண்டி அதிகமா ஸ்டண்ட் பண்ற கட்சியா இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏற்கனவே திரு ராஜா சொன்னது போல அப்பாயின்மெண்ட் வாங்காம முன்ன பின்ன சொல்லாம திடீர்னு போய் நான் பிரதமரை போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல நிகழ்ச்சியில் கலந்துக்கிற போய் பார்க்க முயற்சி பண்றது, நடு ரோட்ல சாலை மறியல் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறது, இது மாதிரி தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருக்கிற நினைச்சு நேர போய் நிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்களை பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சி நிதர்சனமான உண்மையை தெரிந்து கொள்ளாமல் வேற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்க ரூலிங் பார்ட்டியா இருக்க விரும்பல சார், சர்விங் பார்ட்டியா இருக்க விரும்புறோம். அதனால மக்களுக்கு சேவை செய்யணும்னா சில விஷயத்தை அதாவது போராட்டம் பண்ணி தான் பெறணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பண்ணது முறைப்படி பண்ணாட்ட கூட போராட்டம் பண்ணீங்கன்னா நீங்க எப்ப சார் நீங்க அதாவது நீங்க கடந்து போன விஷயத்தை பத்தி பேசுறீங்க. நீ வரக்கூடிய சார் உங்களுடைய வரலாற்று பதிவு. ஆமா, நம்ம ஒன்று பார்க்கணும். ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அப்ளை பண்ணக்கூடிய கிராமரை நீங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. அவங்க வேற ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலா இருக்கட்டும், அவங்களோட திங்கிங்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அவங்களோட அக்ரஷன் வேற விதத்துல தான் போகும். பட் அது எப்ப அந்த அக்ரஷன் குறைஞ்சு எப்ப அது கொஞ்சம் பிராக்மேட்டிக் பாலிடிக்ஸ் வரும் எப்படின்னா அவங்களுக்கு பதவியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து அவங்க ஒரு கவர்மெண்ட் நடத்தி அதுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ங்கிறத சும்மா சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நிதின் கட்கரி மேல ஊழல் புகார் சொல்லிட்டு கடைசியில நீதிமன்றத்தில் நாங்க சமரசத்துல இருக்கிறோம் சொல்லி வாக்குமூலம் கொடுத்தது அவர் அரவிந்த் கெஜ்ரிவால். இதுல நீங்க என்ன நீங்க ஒரு புரட்சி படையில நீங்க எங்க சொல்றீங்க? ஏன் ஊழல் பட்டியல அவர் பேரை சேர்த்தாங்க? அவர் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்தார். வழக்கு தொடர்ந்த உடனே நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால். நாங்க சமரசத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். என்ன சமரசம் வேண்டி இருக்கு? ஊழல்வாதின்னு சொன்னீங்கல்ல, நிரூபிக்கணும்ல. அப்ப ஒரு வழக்கமான அரசியல்வாதி ஆயிடுறாங்கல்ல. அதாவது அவர் ஒரு லெவல் சொல்லுங்க. ஊழல் குற்றச்சாட்டுலாம் பொய்யா யாரு மேலும் சொல்லல. சொன்னீங்க, நாங்க சொன்ன நிரூபிக்கல. குற்றச்சாட்டு நிரூபிக்கல. நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணீங்க. நாங்க சமரசத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணீங்க. நீதிமன்றம் சரி ஜாமீன்ல நானே விட்டுறேன்ப்பா ஒரு பிணை பத்திரம் கொடுப்பாங்க, அது கட்ட முடியாது ஸ்டண்ட் பண்ணீங்க. சட்டப்படி சாமானியனுக்கு எப்படி சாதனை விஷயம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். வெயிலுக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்ட அப்படின்னா நான் கட்ட முடியாது சொல்லிட்டு ஒரு 4 நாள் சிறை இருந்தீங்க. அப்புறம் அது 10 நாள் கழிச்சு அதே பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணீங்க. எதுக்காக? இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இல்லாம எந்த வகையில நீங்க ஒரு பரிசுத்த அரசியல்வாதியா இருக்கிறீங்கன்னு கேள்வி. நிச்சயமா. அதாவது இனி கூட வரக்கூடிய காலங்களில் 100 விஷயம் செய்யும் போது 10 விஷயங்கள் தவறாவதற்கு நிறைய வாய்ப்புகள். நீங்க சட்டத்துறை அமைச்சர் பற்றி சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அரசியல் பாரம்பரியம் தெரியாது, ஒரு நடைமுறை தெரியாது. திரு சேகர் சொன்னது போல வேற ஒரு நீங்க கிளாஸ் ஸ்கூல் ஆஃப் தாட்ல வந்து நீங்க ரைட் ஓகே. ஆனா இந்த விஷயம் ஊழல்வாதி, ராஜா ஊழல்வாதி, சேகர் ஊழல் சொல்லிட்டீங்க. அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க, உடனே சமரசத்தில் ஈடுபடுற. அப்ப மக்கள் மத்தியில் அவங்களுடைய இமேஜ் அசாசினேஷன், கேரக்டர் அசாசினேஷன் பண்ணதுக்கு என்ன பதில்? நிச்சயமாக அதெல்லாம் பொய்யா எந்த குற்றச்சாட்டையும் சொல்லல. நாங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும், அதாவது பவர்ல அவங்க இருக்காங்க சார், நாங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் ஆதாரமா கொடுத்துட்டு தான் நாங்க அந்த விஷயமே சொல்றோம். இல்ல நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நல்லா உங்களுக்கு நினைவு இருக்கும், நீங்க மறைக்க பாக்கலாம் தெரியல, மறைக்கலாம் தெரியல. தேர்தலுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. தேர்தலுக்கு பிறகு நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தா நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொன்னீங்க. மக்கள் டாக்குமெண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுப்போம் சொன்னீங்க. தேர்தலுக்கு டாக்குமெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. பகிரங்கமா ஒரு பெயர் சொல்லி இவர் ஊழல்வாதின்னு சொல்லும் போது எந்த வகையில ஊழல்வாதி அவர் ஒரு வழக்கு போறார், நீ நிரூபின்னு. அதுக்கப்புறம் சமரசம் பேசிட்டு ஆதாரம் இல்லாம ஆதாரத்தை காட்டினா அந்த பிரச்சனையே கிடையாது. இல்ல எல்லா ஆதாரத்தையும் நாங்க ஓபனா யார் வேணாலும் பாக்குற மாதிரி வெப்சைட்ல தான் போட்டு வச்சிருக்கோம். அவங்க சேற்ற தூக்கி எல்லார் மேலயும் வாரி எறிஞ்சாங்க. அது ஒரு அந்த கல்ச்சர் ஒண்ணு இருக்கு. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா இந்திய அரசியல்ல இதுவரைக்கும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் யாருமே ஊழல் பண்ணவே இல்லையா சார்? யாருக்காவது தண்டனை கொடுத்தாங்க? உங்களுக்கு சந்தேகம் வந்தா ஊழல்வாதி சொல்ல முடியாது சார். கோபம்னா ஊழல் செய்திருக்காரு சந்தேகம் சொல்லுங்க, கேஸ் போடுங்க. அவர் ஊழல் பண்ணிருக்காரு பட்டியல் வாசிட்டு போனா அவங்களோட கேரக்டர் நீங்க ப்ரூவ் பண்ணல. குற்றச்சாட்டு சொல்பவர்களுக்கு அதை நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கிறதா இல்லையா? எல்லாமே ஆதாரத்தோட தான் நிரூபிச்சிருக்காரு. ஏங்க நிதின் கட்கரி உங்க மேல அவதூறு வழக்கு தொடர்ந்தார்.
சார் நிதின் கட்காரி உள்ள கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தா அவர் கார் டிரைவரா ஒரு வீட்டுல வேலை பார்க்கறாங்க சார். கோர்ட்ல சொல்லிருக்கலாமே. நீதிமன்றத்துல உங்களுக்கு வழக்கு தொடரப்பட்ட போது நீங்கள் ஏன் சமரசம் பேசினீர்கள்? சமரசம் எல்லாம் பேசல சார். சமரசம் அபிடவுட் தாக்கல் பண்ணிருக்காரு சார். சமரசம் பேசிட்டு அதுதான் என்ன சொல்றேன்னா, ஆம் ஆத்மி கட்சி வந்து அவங்க வந்து அந்த சென்சேஷனலிசம்ல ஓரளவு அதுலதான் ஆரம்பிச்சாங்க அவங்களோட பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் அதே அந்த அஜிடேஷனல் பாலிடிக்ஸ் வந்து அவங்க கவர்மெண்ட்ல இருந்த போதும் பண்ணாங்க. இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பெரிய மாபெரும் வெற்றி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கு. ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அத வந்து இந்த வெற்றி அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் நடத்துறதுன்னா அது ஒரு கவர்மெண்ட் வந்து சும்மா நடத்த முடியாது. அதுக்கு நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணி ஆகணும். அது எப்படி நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் டிஎம்கே பண்ணாத காம்ப்ரமைஸா தனித்தமிழ்நாடு கேட்டு அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணலையா, அது மாதிரிதான். சோ அதனால உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் அவங்க ரன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க பக்குவப்படணும். இந்த ஃபர்ஸ்ட் 1 இயர்ல வந்து அவங்க எவ்வளவு தூரத்துக்கு பக்குவப்பட்டு எந்த அளவுக்கு அவங்க டெலிவர் பண்றாங்கிறது அவங்களோட ஃபியூச்சரே ரொம்ப இருக்கு. சோ இந்த வெற்றியை வச்சுட்டு ஆம் ஆத்மி கட்சி தான் இந்தியாவோட ஃபியூச்சர் நம்ம யாரும் முடிவு பண்ணிட முடியாது. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இவங்க எவ்வளவு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா இருக்காங்க, அவங்க தலைவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் பொறுத்துதான் அந்த கட்சியோட. திரு கோபன், அவங்களோட சுருக்கமா இறுதியா தெரிஞ்சுக்க விரும்புறேன். நம்ம நீங்களும் சொன்னது போல, ஏற்கனவே பேசினது போல, இளைஞர்களுடைய மிகப்பெரிய பார்வை ஏற்கனவே கடந்த நாடாளுமன்றத்தில் எல்லாருமே சொன்னாங்க பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்டு விட்டது. அவங்க சோசியல் மீடியா உள்ளிட்ட எல்லா இடங்களையும் ரொம்ப கடுமையான ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க, ரொம்ப ஈர்ப்பு வந்துச்சு. இப்ப ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் வெற்றி பெற்றதுக்கும் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமான காரணம். இளைஞரையே ஒரு தலைவராக கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கொண்டிருக்கக்கூடிய கட்சியில ஏன் இளைஞர்களை ஈர்க்க முடியவில்லை? உங்க கட்சி அவ்வளவு கெட்ட பேர் சம்பாதிச்சுன்னா மறுப்பீங்களா? இல்ல காங்கிரஸ் கட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 10 ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியினால இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிற போது நரேந்திர மோடியை கொண்டு வந்தாங்க. இப்ப நரேந்திர மோடி ஆட்சியை 8 மாத இதுக்கு பார்த்த பிறகு டெல்லியில இருக்கிற மக்கள் சலிப்படைந்து, விரக்தி அடைந்து, வேதனை அடைந்து இன்றைக்கு மாற்றாக ஆம் ஆத்மிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இளைஞர்களுடைய ஆதரவு இன்றைக்கு ஆம் ஆத்மிக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காரணம் ஏன் அந்த இளைஞர்கள் ஆம் ஆத்மி ஆதரிக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து நாங்கள் எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதற்குரிய ஒரு செயல் திட்டத்தை நிச்சயம் வகுப்போம். ஏன்னா இந்த அரசியல்ல நாங்கள் நிரந்தரமாக இந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்ற போறோம். பணியாற்றுகிற போது அதற்கான வியூகத்தை நாங்கள் விரைவில் வகுக்கிறோம். நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. அது கீழ்மட்டத்திலே இருந்து ஃபீட்பேக் வந்து ராகுல் காந்தி இன்றைக்கு பெற்று வருகிறார். அதன் அடிப்படையில விரைவிலே ஒரு செயல் திட்டம் வகுக்கப்பட்டு ஒரு வலிமை மிக்க இயக்கமாக கீழிருந்து மேல வரைக்கும் சீர்திருத்தம் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் நாங்கள் மீண்டு வருவோம். திரு ஜாகிர் ஹுசேன், நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றியா மட்டுமே இதை பார்க்கணும். டெல்லிங்கிறது ஏற்கனவே சொன்னது போல படித்தவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதியா இருக்கிறது, அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதியா இருக்கிறது. இங்க வந்து இளைஞர்கள் பூரா குவிந்து செயல்படும் போது ஒரு வெற்றி சாத்தியமாயிருச்சு. இது அடுத்த மாநிலங்கள் விரிவடைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் உட்பட பல இடங்களில் உங்களுக்கு ஒரு வலுவான அடித்தளமே இல்லாத போது நாங்கள் இது வந்து ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் நாடு முழுக்க விஸ்தரிக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு கற்பனையா பார்க்கல. அதை நான் மறுக்கிறேன். ஏன்னா இந்திய ஜனத்தொகையில இளைஞர்கள் தான் 60% இருக்காங்க. இப்ப உள்ள கணக்குப்படி இளைஞர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி வாக்காளர்கள் இல்ல அதெல்லாம் ஆம் ஆத்மி வாக்காளர்கள். அதெல்லாம் இல்ல நான் என்னுடைய இப்ப கடந்த கால இப்ப ஒரு மாசத்துக்குள்ள அனுபவத்தை நான் சொல்றேன். 200 பேரை நாங்க தமிழ்நாட்டில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்களுடைய சொந்த செலவுல போயிட்டு ஒருங்கிணைச்சு ஒரே குரூப்பா போயிட்டு வந்திருக்கோம். அது இந்த லிஸ்டே நான் வச்சிருக்கேன். 200 எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாம் திருவண்ணாமலை, விழுப்புரம், அரியலூர் இந்த மாதிரி ஊர்களில் உள்ளக்கூடிய இளைஞர்கள் தான் எங்க கூட வந்தாங்க. அவங்க வேலைக்கு லீவ் போட்டுட்டு வியாபாரம் பண்றதா இருந்தா அதை வேற ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 10 நாள் எங்க கூட வந்தாங்க, வேலை பார்த்து வந்திருக்காங்க. அதனால இந்த 200 பேர், ஆமா 1200 பேர் வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சாங்க. ஆனா அவங்களால வர முடியல. 200 பேர் போயிட்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தொகுதியிலையும் ஆம் ஆத்மி தொண்டர்கள் வலுவானவங்களா இருக்காங்க. வாலண்டியர், அதாவது தன்னார்வர்களுடைய விலை என்ன அப்படிங்கிறது ஆம் ஆத்மி தான் இப்போ நாட்டுக்கு காமிச்சிட்டு. இது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வர்றாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலாம். எவ்வளவு வேகமா வந்தாங்களோ அவ்வளவு வேகமா வெளியே போயிடும். அது ஒரு பார்வை. நான் திரு ஹெச்ராஜாட்ட உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்தை பதிவு பண்ணிக்க விரும்புறேன். ஒரு மிகப்பெரிய இந்த நரேந்திர மோடியோட எழுச்சிக்கு பிறகு மிகப்பெரிய பின்னடைவை முதல் முறையாக சந்தித்திருக்கிறது பாஜக. இது உங்கள் கட்சிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை அளிக்கிறது? அதான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் நேயர்களுக்கு. ஜனசங்கத்தை துவங்கிய தமிழ் மாநிலத்தினுடைய முதல் ஜனசங்க தலைவர் டாக்டர் வி.கே. ஜான் அவர்கள். ஆகவே இது வந்து உங்களுக்கு தகவல் வேணும். பிஜேபியை பற்றி இப்படி பேசுறதுலாம் சிக்கந்தர் பக்து தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்.
ஆகவே இதெல்லாம் ஒரு கட்சியில் சேர்ந்து வளர்ந்து வரக்கூடியவர்கள் எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் பிஜேபி தடுத்ததில்லை. ஒண்ணு. இப்போ மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு இதுதான் முதல் தேர்தல்ங்கிறது இல்ல. இதுவரை தொடர்ந்து பல மாநில தேர்தல்கள் இல்லங்க. ஒரு விஷயம் சொல்றேங்க, நாம என்னைக்குமே ஒரு பார்வையை குறுகிய நோக்கத்துல ஒரு இடத்துல மாத்திரம் வச்சு பாக்குறதுங்கிறது அதனுடைய முழு பரிமாணமும் நமக்கு தெரியாதுங்கிறதுனால எஸ் நான் ஓபனா ஆரம்பத்திலே என்னோட ஓபனிங் ரிமார்க்கிலேயே நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இன்ட்ராஸ்பெக்ஷன் எங்களுடைய ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் டெல்லியில இருக்கு. ஆனால் எப்படி 67 ஜனசங்கம் டெல்லியில ஜெயிச்சது, தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சதுங்கிறது லோக்கல் ஃபேக்டரோ, அதே போல இட் இஸ் a லோக்கல் ஃபேக்டர். அதனால ஒரு மாநிலத்தில் பார்வை இருக்குது. விவாதம் இங்கு இவ்வாறு இருக்க மக்களுடைய கருத்து என்ன இருக்கிறது? டெல்லியில் நடந்தக்கூடிய தேர்தல் முடிவுகள் ஒரு புரட்சியா, ஒரு நீர்க்குமொழியா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். டெல்லி தேர்தல் முடிவுகள் ஒரு புரட்சி என்று 65% மக்களும், ஒரு நீர்க்குமிழி என்று 17% மக்களும், காலம்தான் சொல்ல வேண்டும் என்று 18% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வெற்றி ஒரு நீர்க்குமிழியே என்று 17% மக்களும், காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று 18% மக்களும், டெல்லி தேர்தல் முடிவு உண்மையிலே ஒரு புரட்சி என்று 65% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு புதிய வரலாறா அல்லது ஒரு பெரிய நெடிய வரலாற்றின் ஒரு அத்தியாயமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய வாக்கு, மிகப்பெரிய நம்பிக்கை ஆம் ஆத்மி கட்சி பெற்றிருக்கிறது. இதுவரை எந்த கட்சி பெறாத ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிறது. அதை அந்த கட்சி எப்படி தக்க வைத்துக் கொள்கிறது என்பது அந்த கட்சிக்கு பாடமா இருக்கும். அந்த கட்சி இன்று பெற்றிருக்கூடிய வெற்றி மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாடமா இருக்கும். மக்கள் சரியான நேரங்களில் சரியான பாடங்களை அரசியல் கட்சிகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் பாடம் படிக்கிறார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைத்த விருந்தினர் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.